நிகழ்ச்சியின் துவக்க உரையாற்ற வருகிறார் ஜான் பிரைட் தமிழ் மீட்சி பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக ஆற்றூரில் இந்த மேடையை அமைத்த நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அதுபோல இந்த இடத்தில் மேடை அமைக்க அனுமதி தந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வணக்கமும் நன்றியும். இங்கு இருவகை அரசியல் தத்துவங்கள் செயல்படுகிறது. ஒன்று ஆரிய திராவிட களவு சித்தாந்தம், இன்னொன்று தமிழ் தேசிய சித்தாந்தம். ஆரிய திராவிட களவு சித்தாந்தம் என்பது இந்த மண்ணுக்கு விரோதமான சித்தாந்தங்கள். ஜாதி, மதம், சாராயம், இலவசம், மானியம், திரை கவர்ச்சி, இந்த காரியங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய சமூக விரோத செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் ஆரிய திராவிட களவு சித்தாந்தம். எதிர்மறையாக தமிழ் தேசிய சித்தாந்தம். சீமான் என்ற ஒரு நபர் 15 வருஷமாக தொண்டை இரத்தம் கசிய சத்தமாக கத்தி நெஞ்சை நிமிர்த்து வீரத்தோடு கைகளை உயர்த்தி நாம் தமிழர் என்ற ஒரு பெரிய சித்தாந்தத்தை இந்த சமூகத்துக்கு, தமிழர்களுக்கு தந்திருக்கிறார். அந்த சித்தாந்தம் என்பது மொழி, இனம், தாயகம், கல்வி, வேலைவாய்ப்பு. இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆட்சி நடைபெற்றால் அது இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஆரோக்கியமாகவும் கண்ணியமாகவும் நோயற்ற ஒரு சமுதாயமாகவும் மகிழ்ச்சியான சமுதாயமாகவும் பாதுகாப்பான ஒரு சமூகம் உருவாகுவதற்கு தகுதியான சித்தாந்தமாக இருக்கிறது. திராவிட களவு சித்தாந்தம் என்பது சமூக விரோத செயல்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய அளவாக இருக்கிறது. சாராயம், களவு, கொள்ளை, கொலை, ஜாதிய ஏற்றத்தாழ்வு, வெட்டு குத்து, வள கொள்ளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனால இது ஒரு விழிப்புணர்ச்சி பொதுக்கூட்டம் கூட. ஆற்றூரை சார்ந்த மக்கள் இதை புரிந்து கொண்டு வீட்டில் போய் ரொம்ப சிந்தித்து நாம் தமிழர் கட்சியின் சின்னம் கலப்பை விவசாய சின்னம். வீட்டில் போய் ரொம்ப யோசிச்சு யாருக்கு வாக்கு போடணும்னுள்ளத மனசுல கண்டு ஓட்டு போட போகும்போது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி சீமான் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தும்படி தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை முடிந்து கொண்டுள்ளேன். நன்றி. அடுத்தபடியாக உரையாற்ற வருகிறார் வழக்கறிஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நெல்சன் அவர்கள். அன்பிற்கினிய நாம் தமிழர் இயக்கத்தினுடைய உறவுகளுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக போட்டியிடுகிற அருமை சகோதரர் சீலன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் ஏன் தேவை? நாம் தமிழர் கட்சி இது இந்த காலத்தினுடைய கட்டாயம் என்கிற தாரக மந்திரத்தை முன்னெடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழர் இயக்கம் எதிர்கொள்ள இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தமிழர்களுடைய உள்ளார்ந்த உணர்வின் அடிப்படையில்
மார்ஷல் நேசமணியோடு சேர்ந்து பல்வேறு தலைவர்கள் போராடி தமிழனுடைய உணர்வுகளை மீட்டெடுத்து இந்த மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு இணைப்பதற்காக போராடி 1956 நவம்பர் 1ஆம் தேதி நாம் தமிழர் என்கிற உணர்வின் அடிப்படையில் நம்முடைய இந்த மாவட்டம் கேரள மாநிலத்தோடு இருந்தது, தாய் தமிழகத்தோடு இணைந்தது. 1946 ஆண்டு மார்ஷல் நேசமணியின் தலைமையில் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி தமிழருடைய உணர்வின் அடிப்படையில் மலையாள ஆதிக்கத்தின் அடிமைகளாக இருந்த இந்த மாவட்டத்தை தமிழ் பேசுகின்றவர்களை தாய் தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்கிற அந்த தமிழ் உணர்வோடு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு இந்த மாவட்டம் இங்கே உருவாயிற்று. அந்த போராட்டத்திலே இந்த ஆற்றூர் பகுதியைச் சேர்ந்த பல பேர் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு குத்துயிராக போனவர்களும் உண்டு, தங்களுடைய உயிர்களை நீத்தவர்களும் உண்டு. திருத்தமிழக போராட்டத்தில் ஆற்றூருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைகிற போது சுதந்திரத்திற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் போராடியது. ஆனால் மார்ஷல் நேசமணியை போன்றவர்கள் அந்த சுதந்திரம் வந்தாலும் கூட இந்த மாவட்டம் அடிமைத்தனத்திலே, ஜாதிய அடிமைத்தனம், மொழி அடிமைத்தனத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, இதை விடுவிக்க வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு இந்திய தேசிய காங்கிரஸ் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி போராட்டத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி இந்த மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி இந்த போராட்டத்துக்கு தயாராக்கிறார்கள். 47வது ஆண்டு இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது. ஆனால் இந்த மாவட்டம் எந்த சுதந்திரத்தையும் ருசிக்கவில்லை. இந்த மாவட்டம் சுதந்திரம் அடைந்த நாள் 1956 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. எனவே அந்த நாம் தமிழர் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கிற மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள், நாம் தமிழர்களாக அன்றைக்கே ஒன்றாக சேர்ந்ததனுடைய வெளிப்பாடுதான் மார்ஷல் நேசமணியுடைய தலைமையிலே இந்த மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைந்தது. எனவே ஏதோ நாம் தமிழர் என்று சொல்லுவது நம்ம மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அது புதிதான ஒன்றுமில்லை. சற்று இடைக்காலத்தில் நாம் அந்த தமிழ் உணர்வை மறந்துவிட்ட காரணத்தினால் வந்தவனும் போனவனும் இங்கே நம்மளை கோலோச்சுகிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை உருவானது. ஒரு காலகட்டத்திலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், நெல்லை எங்கள் இல்லை, குமரி நமக்கு இல்லை, நெல்லை நமது எல்லை, குமரி நமக்கு இல்லை என்று ஒதுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே நம்மளை எல்லாம் வழிநடத்தி தாய் தமிழகத்தோடு நம்மளை இணைக்க வைத்தார்கள். அந்த உணர்வு நம்முடைய மாவட்டத்திலே இருக்க வேண்டும். இங்கே அரசியல் வரலாறு தெரியாதவர்கள் இங்கே பல்வேறு விடயங்களை மக்களின் முன்னாலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1969 இந்திய துணைக்கந்தருடைய ஜனாதிபதியாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நீலம் சஞ்சீவ ரெட்டி என்கிற ஒரு நபரை காங்கிரசின் சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்துகிறது. சுயேட்சையாக வெற்றி பெற்று விவி கிரி என்கிற ஒரு நபரை காங்கிரஸ் கட்சியிலே எதிர் துருவத்திலே இருந்து கொண்டிருந்த இந்திரா காந்தி அவர்கள் அவரை முன்னிறுத்துகிறார். கடைசியாக இந்திரா காந்தி முன்னிறுத்திய விவி கிரி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக களத்திலே நிறுத்தப்பட்ட நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். கட்சி கட்டுப்பாட்டை மீறி இன்னொரு நபரை வெற்றி பெறுவதற்காக வேலை செய்த இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அன்றைக்கு 25 பைசா உறுப்பினர் கூட அவர்கள் இருப்பதற்கு தகுதியற்றவர் என காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவர் வெளியே தூக்கி எறியப்படுகிறார். கட்சி கட்டுப்பாட்டை மீறியதன் காரணமாக
கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட இந்திரா காங்கிரஸ் என்கிற ஒரு இயக்கத்தை காணுகிறார். அந்த இந்திரா காங்கிரஸ் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ். அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க விரும்பாதவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த இந்திரா காங்கிரஸ். அன்றைக்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இறந்ததற்கு பின்னால் பிரதம மந்திரிக்கான தேர்தல் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. அப்பொழுது இந்திரா காந்தி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு உள்ளே போகிற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், who will be the prime minister of India? அப்போது இந்த இந்திரா காந்தி ஒரு பதிலை சொன்னார்கள், ask Mr. காமராஜ், காமராஜரிடம் கேளுங்கள் என்று சொன்னார் இந்திரா காந்தி. உள்ளே போகிறார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அங்கே பெருந்தலைவர் காமராஜருடைய அவர்கள் முயற்சியால் நேருவின் மகள் என்கிற காரணத்தினால் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார். கூட்டம் முடிகிறது. இந்திரா காந்தி அவர்கள் வெளியே வருகிறார். காமராஜரை பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் பத்திரிகையாளர்கள். அந்த அம்மா என்ன கேட்டு தெரியுமா? who is காமராஜ்? ஏதா 1-2 மணிக்கூர் நேரத்திற்கு உள்ளே பெருந்தலைவர் காமராஜரை யாரென்று தெரியாது என்கிற ஒரு பதிலை சொல்லுகிற அளவிற்கு இருந்த இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் இன்னைக்கு இருக்குது. இந்த இந்திரா காங்கிரஸ் அண்மை காலங்களிலே கூட ஆங்கில பத்திரிகைகளில் எழுதுகிற போது காங்கிரஸ் போட்டு பிராக்கெட்ல ஐ போட்டிருப்பார்கள். அதுதான் இந்திரா காங்கிரஸ். அந்த இந்திரா காங்கிரஸ் 1971 பொது தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய தலைமையிலே இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்தில் இதே இந்திரா காந்தியும் தமிழகத்திலே இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டு சேர்ந்து பல்வேறு தில்லுமுல்லுகளை உருவாக்கி ஓட்டுப்பட்டிகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்திலே கடலிலே மிதந்த நேரங்களில் உண்டு. அப்படி காமராஜருக்கு எதிராக ஒரு வியூகத்தை அமைத்து இந்திரா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து 71 பொது தேர்தலிலே இங்கே காமராஜரை தோற்கடிக்கிறார்கள். இதுதான் அந்த வரலாறு. 1972 கலைஞர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இங்கே இப்போது சாதாரணமாக பேசிக் கொள்கிறார்கள். இந்த சாராய கடைகள், டாஸ்மாக் கடைகள் இதை என்ன செய்து கொண்டிருக்கிறது? 1954 முதல் 9 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கள்ளுக்கடையோ சாராய கடையை திறக்கல. அன்றைக்கு இருந்த வருமானத்தை வைத்து தமிழகத்திலே அத்தனை அணைகளும் கட்டப்பட்டது, பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது, எந்த தொய்வும் ஏற்படவில்லை. 72ஆம் ஆண்டு எங்களுக்கு குடிப்பதற்கு சாராயம் வேணும், கள்ளு வேண்டும் என்று எவனும் கேட்கல. ஆனால் இந்த தமிழகத்தினுடைய மக்களை போதைக்கு அடிமைப்படுத்தி அதன் மூலமாக இவனுடைய மூளையை மழுங்கடிக்க வேண்டும் என்ற ஒரு தூரப்பார்வையோடு கருணாநிதி அவர்கள் 72வது ஆண்டு கள்ளுக்கடைகளையும் சாராய கடைகளையும் திறந்தார்கள். அது முதல் தமிழகத்திலே சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சிறிது காலகட்டம் போனதற்கு பின்னால் சாராயம் போய் அயல் நாட்டு மதுபானம் என்கிற பெயரில் மனிதன் குடிப்பதற்கு கூட தகுதியற்ற ஒரு திரவத்தை பாட்டிலே அடைத்து அரசாங்கத்தினுடைய முத்திரையை போட்டு இன்றைக்கு அது வியாபாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அளவிற்கு இந்த மாநிலத்திலே தமிழ்நாட்டு மக்களை சாராயத்திற்கு அடிமைப்படுத்திய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது நாங்கள் நல்ல ஆட்சியை தருவோம் என்று. நான் ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். டாஸ்மாகிலே விற்கப்படுகிற அந்த மதுபானம் 44 விழுக்காடு ஆல்கஹாலிக் நிறைந்தது. அந்த போதை நிறைந்த ஒரு திரவம் டாஸ்மாகிலே விற்கப்படுகிற அந்த சாராயம் இல்ல, ஒண்ணும் இல்லை. கரும்பு ஆலையிலே கரும்புலே சீனி உற்பத்தி செய்யப்படுகிற போது மொலாசிஸ் என்கிற ஒரு வேஸ்ட் வரும். அந்த மொலாசிஸ் தான் அதில் நிறம் கொடுக்கப்பட்டு தண்ணீரும் கலந்து இன்றைக்கு டாஸ்மாகிலே விற்கிறார்கள். அதை
அந்த டாஸ்மார்க்கிலே விற்கப்படுகிற விஸ்கியும் பிராண்டியும் நீங்கள் எடுத்து பகுப்பாய்விற்கு அனுப்பி பார்த்தால் அது மனிதன் குடிப்பதற்கு தகுதியான ஒரு திரவம் இல்லை என்பது நமக்கு வெளிப்படும். 44 விழுக்காடு அதிலே போதை கலந்திருக்கிறது. பைக்கில எல்லாம் விட்டா பைக் ஓடும், அது ஒரு எரிபொருளை போல. விஷச்சாராயம் குடித்து செத்து போனான் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒருத்தன் சாராயம் இந்த டாஸ்மாகே குடிச்சு செத்து போனாய் சொல்லுகிறார்கள். அதிகமாக டாஸ்மாக் மதுபானத்தை குடித்ததன் காரணமாக செத்து போனான். தொடர்ந்து ஒருவன் அதிகப்படியான டாஸ்மாகிலே விற்கப்படுகிற மதுபானத்தை அருந்துகிற போது அவனுக்கு கிடைப்பது மரணம்தான். அப்படி மரணத்தை உருவாக்குகிற டாஸ்மாகிலே இன்றைக்கு சாராயத்தை அரசு முத்திரை போட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு மாறி மாறி 2 பேரும் அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இன்றைக்கு மதுபானத்தை தாராளமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாம் தமிழர்? அதான் கேள்வி. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் மதுபானம் இருக்காது, அந்த மதுபானம் ஒழிக்கப்படும். இங்கே தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில், ஈரோடு, நாமக்கல், சேலம் போன்ற பகுதிகளில் பணியேற்று தொழிலாளர்கள் பணியேறுகிற போது இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பதநீர் இறக்குவதற்காக கலையம் கட்டி வைத்திருந்த நேரத்தில் கீழே நின்று கொண்டு தமிழ்நாடு காவல்துறை துப்பாக்கியால் கலையத்தை எல்லாம் சுட்டு போட்டார்கள். ஒருவன் சுண்ணாம்பு கலந்த பதநீரை கூட இறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தமிழகத்திலே டாஸ்மாக் கடையை திறந்ததன் விளைவாக உருவாக்கியவர்கள் இந்த கயவர்கள். இந்த சுண்ணாம்பு போடாமல் கலையத்திலே பதநீர் வடிந்து கொண்டிருக்கிற போது, அந்த வடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அதை எடுத்து குடிக்கிற போது எந்த பாதிப்பு ஒரு மனிதனுக்கு உருவாகாது. அது சில வேளை சுண்ணாம்பு போட்டதற்கு பின்னாலும் கொஞ்சம் நேரம் போகிற போது சுயமாக நொதிக்கிற ஒரு தன்மை பதநீருக்கு இருக்கிற காரணத்தினால் அது ஃபெர்மெண்ட் ஆகி அது கல்லு போல ஆகும். அது எவ்வளவு நேரம் புளித்தாலும் கல்லானாலும் அதிலே இருக்கக்கூடிய ஆல்கஹாலிக் கண்டென்ட் 4 விழுக்காடு அந்த போதையினுடையது. அது போதை வராது, ஒன்றும் வராது. ஆனால் பணியேற்று தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்பதற்காக அதற்கும் தடை போட்டு இயற்கையாக வளருகிற பனையிலே இருந்து பதநீர் எடுப்பதற்கு இந்த பைத்தியார பயிர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அனுமதி சீட்டெல்லாம் வச்சிருந்த ஒரு பாஸ்புக் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். பதநீர் இறக்குவதற்கு அனுமதி பெற்றிருக்கிறாயா? வயல்ல போய் விவசாயம் பண்ணி நெல்லை விளைவிப்பதற்கு அரசாங்கத்தினுடைய அனுமதி வேணுமா? அதே மாதிரி இந்த பனை தொழிலை நசிய வைப்பதற்காக அந்த பல்வேறு பகுதிகளிலே அனுமதி சீட்டை கூட இந்த திமுக அண்ணா திமுக அரசு கொண்டு வந்து அந்த பனி தொழிலை கூட நாசம் செய்த இயக்கங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பானத்தை மனிதன் அருந்தக்கூடாது. ஆனால் இந்த விஷம் கலந்த டாஸ்மாக் விஸ்கி பிராண்டியை அவன் எவ்வளவு காலம் குடித்தும் அவன் நாசமாக போகட்டும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. யாரையும் பின்தங்க விட மாட்டோம், ஒருத்தனையும் இங்க வச்சிருக்க மாட்டோம், எல்லாரையும் மேல கொண்டு போயிருவோம் என்று இந்த பத்திரிகையில் நீங்க பார்த்தா தமிழகத்திலே வருகிற எல்லா பத்திரிகைகளிலும் முதல் பக்கம் கடைசி பக்கம் பூரா தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய விளம்பரங்கள். இது எல்லா பத்திரிகைகளும் வருகிற போது கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கான அந்த செலவு அதிலே வருகிறது. அதிலே யாரையும் பின்தங்க விட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு 2-3 நாளையும் என்ன விவசாயம் சம்பந்தமாக நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். 1967 முதல் இன்றைய தினம் வரை அண்ணா திமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறது. யாரையும் பின்தங்க விட மாட்டோம், நான் உங்களை எல்லாம் முன்னேற்றி கொண்டு நான் போவேன் என்று சொல்லுகிற ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன். 67 முதல் இப்ப வரை 60-70 ஆண்டுகளாக மாறி மாறி ஆளுகிறீர்களே, ஒரு 6 மாதம் அந்த சேத்திலே வேலை செய்து அந்த நெல்லை விளைவிக்கிற விவசாயிகளுடைய நெல்லை பாதுகாப்பதற்கு கிடங்கு கட்டுவதற்கு கூட வக்கில்லாத அயோக்கியர்களின் அரசாங்கம் தமிழகத்தில் இறந்து கொண்டிருக்கிறது. நீங்க பத்திரிகையும் நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஆயிரக்கணக்கான டன் நெல்
ரோட்டிலே கிடந்து குறுக்கு, அதாவது நெற்பயிர் குறுத்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு விஞ்ஞான உலகம், விஞ்ஞானத்திலே வளர்ந்து விட்ட இந்த நேரத்திலே சிறிது ஈரம் இருந்தாலும் கூட விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்து அதை உலர்த்தி அதற்கான இடத்திலே பாதுகாத்து அரிசியாக மக்களுக்கு கொடுப்பதற்கு வக்கில்லாதவர்கள் எல்லாம் நாங்கள் இனி ஒருக்கா வரணும், உங்களுக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை தந்து இங்கே இன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். உரிமையை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார்கள். எந்த உரிமையை பாதுகாப்பதற்கான முயற்சி எடுத்தார்கள்? முல்லை பெரியாறிலிருந்து தண்ணீர் வருவதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தீர்களா? கர்நாடகாவிலே இருந்து காவிரியிலே தண்ணீர் வருவதற்கான முயற்சி எடுத்தீர்களா? அதை விடுவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெய்யாறு இடதுகரை கால்வாய் களியக்காவளைக்கு பக்கத்தில் இருந்து தமிழகத்திலே கல்குளம் தாலுகாவிலே வந்து கொண்டிருந்தது. அந்த நெய்யாறு இடதுகரை கால்வாய் மேற்கோடுக்கு பக்கத்திலே இருக்கிற சுந்தரி முக்கன்கிற இடத்திலே ஒரு சட்டம் போட்டிருக்கிறார்கள். 2004 வருடம் அந்த சுந்தரி முக்கிலிருந்து நெய்யார் இடதுகரை கால்வாய் வழியாக கல்குளம் தாலுகாவிற்கு வர வேண்டிய அந்த தண்ணீரை கேரள அரசு அடைத்து போட்டது. உரிமையை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த இந்தியா கூட்டணியை பார்த்து கேட்கிறேன். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திரா காங்கிரஸ், இவர்களெல்லாம் நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய போகிறோம் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கிக் கொண்டு இவ்வளவு காலம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்களே. கேரள மாநிலம் தமிழகத்திற்கு அவர்கள் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருக்கிற போது ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த இடதுகரை கால்வாயிலே தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்கிற ஒப்பந்தம் இருக்கிற போது கேரள மாநிலம் நெய்யார் இடதுகரையிலே வந்த அந்த தண்ணீரை அடைத்தார்கள். 2004 வருஷத்தில் ஓடிட்டு இதுவரை இந்த தண்ணீரை விடவங்கோடு தாலுகாவில் இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு பெற்றுத்தர ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீர்களா? நெய்யாறு அணை கட்டியிருக்கக்கூடிய இடத்தில் கேட்ச்மெண்ட் ஏரியா நீர்பிடிப்பு பகுதி முக்கால்வாசி தமிழகத்திலே இருக்கிற காரணத்தினால் தமிழகத்திற்கு நெய்யாறு இடதுகரை கால்வாய் வழியாக தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பது ஒப்பந்தம். அடைச்சிட்டான். நீங்க கேட்டா நாங்கள் தமிழ்நாடுக்கு முதலமைச்சர், அவருக்கு தூபம் காட்டுகிற இந்த காங்கிரஸ், அதோடு இருக்கிற வலது இடது கம்யூனிஸ்ட் கட்சி, உங்களுக்கு எல்லாம் ஒரு அரசியல். இந்த நீரை பெற்றுத் தருவதற்கு, உரிமையை பெற்றுத் தருவதற்கு எந்த முயற்சியாவது எடுத்தீர்களா? ஸ்டாலினையும் கேட்கிறேன், ஒண்ணுமே எடுக்கல. உங்களுக்கு எதற்கு ஓட்டு, உங்களுக்கு எதற்கு ஆட்சி, உங்களுக்கு எதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பதை நான் கேட்க ஆசைப்படுகிறேன். இப்படி பல்வேறு உரிமைகளை விட்டுக் கொடுத்தீர்கள். எவனும் கேட்பதற்கு நாதி இல்லாத அளவுக்கு இங்கே சென்று கொண்டிருக்கிறது. சித்தார் பட்டணங்காலை பற்றி இங்கே போட்டிருக்கிறார்கள். சித்தார் பட்டணங்காலை போய் பார்த்தா அது கொஞ்ச காலத்தில் காடாய் மாறிடும். நிறைய கிளை கால்வாய்கள், சித்தார் பட்டணங்கால்வாயில் இருந்து செல்லுகிற கிளை கால்வாய்கள் இன்றைக்கு ரோடுகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நீர் மேலாண்மை இருக்கிறதே, எங்காவது ஒரு இடத்தில் நீரை பாதுகாப்பதற்கு, நீர் மேலாண்மையிலே இதை செய்தோம் என்று சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாரா? நீர் மேலாண்மை என்பதே சுத்தமாக இல்லை. ஆயிரக்கணக்கான குளங்கள் இந்த மாவட்டத்திலே இருந்தது, குளத்தை காணல. இது காலப்போக்கில் போகுமே, ஆனால் நிலத்தடி நீர் வற்றி போகிற சூழ்நிலை உருவாகி குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும். சில பேர் சொல்லுகிறார்கள், அரசியல் அரைவேக்காடுகள். சீமானவர்கள் தண்ணீருக்கு மாநாடு போடுகிறார்கள். என்னடா தண்ணீரை எங்கே பாதுகாத்தீர்கள்? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 1962 இந்த சித்தாறு பட்டணங்கால்வாயும் கோதையாறு மின்திட்டமும் அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது. அதை பாதுகாப்பதற்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? சரியாக நீர் கசிவில்லாமல் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் போகிறதா என்று பார்ப்பதற்கு கூட வக்கில்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், எதற்காக உங்களுக்கு வாக்கு தர வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லியாக வேண்டும். எதை சாதித்தீர்கள்? மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் இங்க கக்கூசு திறந்தார் கூட முதலமைச்சர் கூட பேர் இருக்கும். யார் திறந்தார்கள், யார் கட்டினார்கள்? மாத்தூர் தொட்டிப்பாலம் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தண்ணீரை கொண்டு போவதற்கு கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் இதை யாரு கட்டினதுன்னு யாருக்காவது அங்க போர்டு வச்சிருக்கா?
எந்த போர்டும் இல்லை. இப்போ ஒரு சின்ன கக்கூஸ் கட்டினா கூட இது இன்னார் சில வேளை முதலமைச்சருக்க பேரையும் போட்டா போடுவா. அந்த அளவிற்கு விளம்பரத்தை தேடிக்கொள்ளுகிற ஒரு அரசியல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அந்த மாத்தூர் தொட்டி பாலத்திலே நீர் கசிவு ஏற்பட்டு நீர் வீணாய் போகிறது. அப்போ அந்த பாலத்தை பாதுகாப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது ஸ்டாலின் அரசு அல்லது இந்த பத்மநாபபுரம் தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீர்களா? எங்கடா பாறை இருக்கு, அந்த பாறையை உடைச்சு எப்படிடா கொண்டு போகலாம், அதன் மூலம் எவ்வளவு வருவாயை ஈட்டலாம் என்கிற ஒரு எண்ணம் தானே உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. கனிம வளம் இவ்வளவு தூரம் கடத்தப்படுகிறதே. யார் உங்க அப்பா விட்டு சொத்தா? இந்த பாறை அடிச்சு அங்க கேரளத்தில் கொண்டு விட்டு அதன் மூலம் பணத்தை ஈட்டுவதற்காக இந்த பாறை உங்க அப்பா விட்டு சொத்தா? ஆயிரக்கணக்கான லோடுகள் சென்று கொண்டிருக்கிறது. தக்கலையிலும் திங்கள் நகரிலும் கடந்த பல்வேறு காலகட்டங்களில் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அங்கே பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த கனிம வளத்திற்கு எதிராக எந்த பயனும் இல்லை. காது கேட்காத ஒரு சர்க்கார் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற காரணத்தினால் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. இங்க மட்டுமா போகுது? களியக்காவலை செக் போஸ்ட் வழியா போகுது, செங்கோட்டை வழியாக கேரளாவுக்கு போகிறது, கம்பம்போடி வழியாக போகிறது, தமிழகத்திலிருந்து கோயம்புத்தூர் வாளையார் செக் போஸ்ட் வழி அங்கே போகிறது. லட்சக்கணக்கான லோடுகள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரள மாநிலத்திலே விற்று யாருக்கு பணம் போகுது? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அந்த பணம் சென்று கொண்டிருக்கிறது. பத்திரிகைகளை நீங்கள் அடிக்கடி படித்திருப்பீர்கள். அந்த ஊரம்பு செங்கவளை என்கிற இடத்திற்கு மட்டும்தான் பாசே போட்டிருப்பாய். களியக்காவலை தாண்டி போவதற்கான எந்த அனுமதியும் கொடுக்கல. ஆனால் இவர்களுடைய ஏற்பாடு அந்த கனிம வளத்தை இந்த பாறைகளை பாறை பொடிய எம்சான் பீசான் என்று கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இடையில தமிழ்நாடு காவல்துறை பல்வேறு இடங்களிலே அதை பரிசோதனை செய்கிற போது அனுமதியே இல்லை. எந்த பாசும் இல்லாம கொண்டு போகப்பட்ட பல்வேறு லாரிகளை மடக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஆட்சியிலே அதிகாரத்திலே இங்கு அதிகாரிகள் இருப்பதாகவோ ஆட்சி அதிகாரம் இருப்பதாகவோ இதை மேற்பார்வை செய்கிறார்களோ என்பது கூட தெரியாமல் இன்றைக்கு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கேரளா மாநிலத்தில் இல்லாத பாறையா தமிழ்நாட்டில் இருக்கு. இதை அடித்துக் கொண்டு போவதற்கு, இதை கொண்டு விற்பனை செய்வதற்கு இதை யாரோ ஒருவர் கேட்டார் சட்டமன்றத்தில். உடனே பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இது மத்திய அரசாங்கம் கொண்டு போகிறது. அந்த பதிலை சொன்ன உடனே இந்த நம்ம பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் அவர்களும் சொன்னார் இது மத்திய அரசாங்கம் கொண்டு போகிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல மத்திய அரசாங்கம் பாஸ் கொடுத்து இந்த கனிம வளம் கொண்டு போகிறது என்பதை நீங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் தானே அடித்து வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து அதன் மூலம் பணத்தை வருவாயை ஈட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்க திருவட்டார் தாலுகா பிரிஞ்சது. திருவட்டார் தாலுகாவிலே ஒரு மாவட்ட கல்வி அலுவலகம் வந்தது திருவட்டார். அது ஒரு சில அதிகாரிகளின் நிர்பந்தத்தால் திருவட்டாரில் இருக்க வேண்டிய மாவட்ட கல்வி அலுவலகம் டிஓ ஆபீஸ் மார்த்தாண்டத்திற்கு போனது. நீங்க எம்எல்ஏ ஆயிட்ட, அமைச்சராயிட்ட, திருவட்டாரில் இருக்க வேண்டிய ஒரு மாவட்ட கல்வி அலுவலகத்தை டிஓ ஆபீஸை திருவட்டாரிலே தக்க வைப்பதற்கு உனக்கு வக்கில்லை என்றால் என்ன மண்ணாங்கட்டிக்கு அமைச்சர் பதவி? இது மட்டும் இல்ல, கல்லடி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கென்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருந்தது. திருவட்டார் சட்டமன்ற தொகுதிக்கென்று முன்னால் பத்மநாபபுரம் தொகுதியாக மாற்றப்பட்ட பிறகு அந்த தக்கலைக்கு பக்கத்திலே அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மாற்றப்பட்டது. கோதையாறு கீழ்த்தங்கல்ல இருந்து இங்க வரை இருக்கு இந்த தொகுதி. அந்த
மக்கள் பயன்படுத்துவதற்காக அந்த கல்லடி மாவட்டத்திலே செருப்பாலூரிலே இருந்த பத்மநாபுரம் அந்த திருவட்டார் சட்டமன்ற அலுவலகத்தை தக்க வைப்பதற்கு வக்கில்லாத இந்த திருவட்டார் சட்டமன்றத்தினுடைய இந்த பத்மநாபுரம் சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர், நான் கேட்கிறேன், இதையெல்லாம் செய்வதற்கு உங்களாலே முடியவில்லை, வக்கில்லை. அப்ப பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கு உங்களுக்கு தேர்தல் ஓட்டு, அதன் மூலம் ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று என்ன கணக்கிலே நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நான் மதுரை சட்டக்கல்லூரியிலே படிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் ஒரு நிகழ்வுக்காக வருகின்றார்கள். அப்ப ஒருத்தன் திராவிட கழகத்தை சார்ந்த ஒருத்தன் ஒரு மாலையை கொண்டு வச்சுட்டு, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் முட்டாள், இப்படி இதையெல்லாம் சொன்ன பெரியாருடைய திராவிடர் கழகத்தின் சார்பாக இந்த மாலை அணிவிக்கிறேன் போட்டான். அப்ப கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்றெல்லாம் இந்த மக்களை பற்றி தரக்குறைவாக பேசுகிற அளவிற்கு ஒருவர் இருந்தார் என்றால் அவரை பற்றி பேசிடக்கூடாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு திராவிடம் என்கிற பெயரில், திராவிடம்னா அவனுக்கும் தெரியாது, அது என்னன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. 1967 சட்டமன்றத்தை அந்த தேர்தல் முடிந்து காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த TN அனந்தநாயகி அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்த ஒரு கேள்வி எழுப்பினார். என்ன கேட்டார்? திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார். இவாள் இப்ப பேசுகிறாள், முத்தமிழ் அறிஞர், முத்தமிழ் காவலர் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, அவருக்கும் தெரியாது. எந்திரிச்சு சொல்ல வேண்டியது திராவிட நாடுன்னா இதுதான் சொல்லல. அவர் என்ன பதிலை சொன்னார்? பொது வழியிலே கூட சொல்ல முடியாது. நாடாவை அவிழ்த்து மேலாடையை விரித்து பார்த்தால் திராவிட நாடு தெரியும் என்று சொன்னவர் கருணாநிதி. இவ்வளவு மலினமாக, இவ்வளவு கொச்சையாக பேசிக் கொண்டிருந்தவர் தான் இந்த கருணாநிதி. அந்த கருணாநிதியை நம்பி ஒரு கூட்டம் இங்கே இருந்து கொண்டு நாட்டை சீரழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு தடவை ரஷ்யாவுக்கு போகிறார். அப்ப முரசொலியிலே எழுதுகிறார், கழக தோழா, சாதாரணமாக ரஷ்யாவிற்கு எருமை தோலை அனுப்புவோம். எழுதுவது யார்? இந்த முத்தமிழ் அறிஞர். சாதாரணமாக எருமை தோலை அனுப்புவோம், இப்பொழுது எருமை மாடே ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறது என்று பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக, மோசமாக எழுதியவர்கள், பேசியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். 1977 75 உருவாக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனம் நீக்கப்பட்டு மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையில் 77 ஆட்சி அமைக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் ஆயிரக்கணக்கான திமுக காரன் எல்லாம் அந்த எமர்ஜென்சி நேரத்தில் செத்தே போனாய் போலீஸ் காட்ட அடி கொண்டு. அந்த செத்து போன திமுக காரனுடைய கல்லறை காய்வதற்குள்ளாக நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று மெரினா பீச்சிலே பொதுக்கூட்டத்தை போட்டார். அந்த நேரத்திலே மதுரைக்கு இந்திரா காந்தி அவர்கள் வருகிறார்கள். மதுரைக்கு இந்திரா காந்தி அவர்கள் வருகிற போது அவர் முரசொலியில் எழுதுகிறார், கழக தோழர்களே, கொடியுடன் வாருங்கள். கொடியுடன் வாருங்கள் என்ற அர்த்தம் தடியிலே கொடியை கட்டி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் கருணாநிதி அவர்கள். வந்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு திறந்த ஜீப்பிலே வந்து கொண்டிருக்கிறார். அங்கே பல நடுவாரன், NSP சித்தன் போன்றவர்கள் எல்லாம் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கல்லெடுத்து தருகிறார்கள். அப்ப NSP சித்தன் பல நடுவாரன் தலையெல்லாம் பட்டு ரத்தம் வருகிறது. அந்த ரத்தம் இந்திரா காந்தியினுடைய சேலையிலும் படுகிறது. இந்த ரொம்ப யோக்கியமான இந்த கழக கண்மணிகள் வேற யாரும் இல்லை, கலைஞர் ஒரு சொல்லியில் எழுதுகிறார், கழக தோழரே, இந்திரா காந்தியினுடைய சேலையில் இருந்த ரத்தம் காயத்திலிருந்து வந்த ரத்தம் இல்லை, பெண்களுக்கு மாதம் ஒருமுறை வருமே, இப்படி கொச்சையாக எழுதின அந்த பயிலில் கூட நாங்க காமராஜருக்கு படத்தை போட்டு இன்றைக்கு அந்த கூட்டத்தோட கூட்டம் இப்ப இருக்கிற காங்கிரஸ்காரன் போகிறான் என்றால் அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. கட்சி கட்டுப்பாட்டு, காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி வெளியே வந்து இன்னொரு இயக்கம் கண்டு அதன் மூலமாக இருக்கிற அந்த காங்கிரஸ் தான் இப்ப இருக்க காங்கிரஸ். அதனால அதுக்கு சூடு சொல்றையோ சுழுக்கோ ஒன்றுமில்லை. அப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கொச்சைப்படுத்திய திமுக 1967
இன்றைக்கு இருக்கக்கூடிய கருணாநிதி உட்பட ஆட்சி அதிகாரத்திலே இருந்த திமுக இவருடைய அந்த நிர்வாகிகள், அந்த மந்திரிகளுடைய அந்த நிதி எவ்வளவு இருந்தது, அவர்களுக்கு என்ன வருவாய் இருந்தது, என்ன வாய்ப்பு இருந்தது என்பதை பார்த்து இப்போ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகளுக்கு இன்றைக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பொதுமக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து பொதுமக்களுடைய பணத்தை பாக்கெட்டில் வலுக்கட்டாயமாக பிடுங்கி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவட்டாறு டிப்போக்கு பக்கத்தில் ஒரு ஆள் ஒரு ஏரியா வாங்கி பிளாட் போடுவார். இந்த பிளாட் போட்டு வீடு வைப்பதற்கு விற்க வேண்டும் என்று சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம், அங்கீகரிக்கப்பட்ட இது வேணும். எங்க டவுன் பிளானிங்ல அதை முறையாக மனு செய்து அரசாங்கத்திற்கு செலுத்தக்கூடிய கட்டணங்களை எல்லாம் செலுத்தி அவர்கள் அந்த அனுமதியை பெற்று விட்டார்கள். அப்பொழுது மாவட்ட பதிவாளர் அவர்கள் அந்த நபரை தொடர்பு கொண்டு, இது நீங்கள் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அமைச்சரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அமைச்சரை, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை பார்க்கிறார்கள். உடனே ஒரு தகவல் வருகிறது, நீங்கள் கயத்தாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலை கடையிலே வாருங்கள் என்று. இவர்கள் அந்த கடலை கடைக்கு போகிறார்கள். அங்கே ஒரு வண்டி வந்து நிற்கிறது. 2 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். அந்த வண்டியிலே இவர்கள் ஏற்றிக்கொண்டு ஒரு இடத்துக்கு போகிறார்கள். ஒரு வீட்டிலே போகிறார்கள். அந்த பணத்தை எண்ணக்கூடிய ஒரு எந்திரம் அதில் இருக்கு. அதை தூக்கி வைத்தார்கள். 22 லட்சம் ரூபாய் அந்த நபர் அங்கே கொடுக்கிறார். கொடுத்து விட்டு வருகிறார். அப்ப அங்க மந்திரிக்கு பணம் கொடுத்தாச்சுன்னு உள்ளது மாவட்ட பதிவாளருக்கு தெரியும். அப்ப மாவட்ட பதிவாளர் சொல்லுகிறார், உங்களுக்கு பத்திரம் பதியணும்னா எங்களுக்கும் தரணும், அங்கேயும் கொடுக்கிறார். அதுக்கடுத்து திருவட்டார் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு வராரு. அந்த பதிவாளர், துணை பதிவாளர் சொல்லுகிறார், எனக்கும் பணம் கொடுக்க வேண்டும், அப்பதான் நான் பத்திரத்தை பதிப்பேன், அங்கேயும் கொடுக்கிறார். கடைசியாக மந்திரி முதல் கீழே வர கொடுத்ததற்கு பிறகு அந்த இடத்தை ஒரு சென்ட்டுக்கு 9.5 லட்சம் ரூபாய் வைத்து விற்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த பணம் கொடுக்காமல் இருந்தால் நான் 5.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சென்ட் பூமியை நான் விற்பேன். அந்த பூமியை வாங்கியது யாரு? அத்தப்பாடிகள். 5 சென்ட் 10 சென்ட் வாங்கி 2 சென்ட் 3 சென்ட் வாங்கி ஒரு வீடு வைக்க வேண்டும் என்று வாங்குகிறார்கள். ஆக இந்த அமைச்சர் முதல் கீழே திருவட்டார் துணை பதிவாளர் அவர்கள் வரை கொடுக்கப்பட்ட பணம் யாருடைய பணம்? சாமானியப்பட்ட அத்தப்பாடிகளுடைய பணம். ஆகவே சாமானியப்பட்டவருடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை பட்டா பகல்ல கொள்ளையடித்துக் கொண்டு போகிற, இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கொள்ளையடித்துக் கொண்டு போகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார்த்து நீங்கள் அரசியல் நகர்வை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் நாம் தமிழர்? அதுக்கு தான் நாம் தமிழர். நாம் தமிழர் ஆட்சியை பிடித்தால் நாளை அந்த மறுநாள் நீங்க தேசிய நெடுஞ்சாலையில போய் நின்னா ஒரு கனிவோட லாரி ஒரு லாரி கூட போகாது. அதுதான் நாம் தமிழர். இவன மாதிரி அற்பனும் அயோக்கியர்களுடைய ஆட்சி மாதிரி அது இருக்காது. எனவேதான் இந்த நீர் மேலாண்மையிலே செத்து போனார்கள். மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னார்கள். 1008 நாங்க பேசினா இன்னும் பல மணி நேரம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த அளவிற்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் எவ்வளவு தவறாக பொதுமக்களுடைய பணத்தை 2 சென்ட் 3 சென்ட் வாங்கி ஒருத்தர் ஒரு வில்லேஜ் ஆபீஸ்ல போய் பேர் மாற்றம் போக்குவரத்து செய்ய வேண்டும் என்று போனால் ஏகதேசம் அந்த அந்த பூமிக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்தானோ அதை அங்கே செலுத்த வேண்டியது இருக்கிறது. காரணம் என்ன? ஆட்சியாளன் தவறாக இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு கீழ்மட்டம் வரை கேவலம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய விற்பனையாளர், நம்ம ரேஷன் வாங்க போற இடத்துல ஒருத்தர் இருப்பான் இல்ல, 6000 7,000 ரூபாய் சம்பளம், அவனை வேலைக்கு அமர்த்துவதற்கு இந்த திமுக சர்க்கார் 9 லட்சம் முதல் 11 லட்சம் வரை வாங்கி போட்டிருக்கா. இதுக்கு ஒரு அரசாங்கம் வேணும். உனக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்தது? தேர்தல் என்னத்துக்கு நிக்க? மக்களுக்கு சேவை செய்கிறோம், அதுக்கு இப்படியா வாங்கியது? அவன் என்ன பண்ணா 20 கிலோ அரிசி இடம் விட்டா 18 தான் இருக்கும். யாருக்கு? அப்பா அவன் கொடுக்கிற பணத்தை சாமானியப்பட்ட மக்களுடைய வயிற்றை அடித்து அவன் அதை ஈட்டிக் கொள்கிறான். இந்த அளவிற்கு படு கேவலமான ஒரு சர்க்கார் இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு விவரத்தை கூட சொல்லுகிறேன். நேற்றைக்கு தினத்தந்தியில் வந்து தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் லண்டனில் பாரத்ல சட்டம் பயின்ற சீபா ஆதித்தனார் தமிழ் பற்று நாட்டுப்பற்று மிகுந்து விளங்கினார். இதன் காரணமாக 1942 ஆண்டு நவம்பர் 1 தினத்தந்தி பத்திரிகையை தொடங்கினார்.
தனி தமிழ்நாடு கோரிக்கையை வலியுறுத்தி 1942ஆம் ஆண்டு தமிழ் ராஜ்யம் என்னும் கட்சியை தொடங்கிய அவர் 1957ஆம் ஆண்டு இதனை நாம் தமிழர் கட்சியாக மாற்றினார். பெரியாரின் திராவிடர் கழகத்தில் இருந்த தெலுங்கர்களின் ஆதிக்கத்திற்கும் திராவிடர் என்னும் கருத்துக்கும் எதிராக தமிழர் என்னும் அடையாளத்தை முன்வைத்தார். 1957ஆம் ஆண்டு சாத்தான்குளம் தொகுதியில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். தெரியுதா நாம் தமிழர்? அப்பவே சீபா ஆதித்யநாத் அவர்கள் அவருடைய தலைமையில் அவர் 1942ஆம் ஆண்டு தமிழ் ராஜ்யம் என்னும் கட்சியை தொடங்கினார். அது 57ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியாக மாறியது. அவரே போட்டியிடுகிறார், சட்டமன்ற உறுப்பினராகிறார். இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் அவரை போய் சாக்கு போட்டு அவரை அப்படியே திமுகவுக்கு கொண்டு போகிறார்கள். எனவே இது ஏதோ இன்றைக்கு கண்டுபிடித்த இயக்கம் அல்ல நாம் தமிழர். அங்கே எப்படி சீபா ஆதித்யநாத் அவர்கள், தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் அவர்கள் நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை கண்டாரோ, அதே போலத்தான் இந்த மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு இணைப்பதற்கு போராடிய மார்ஷல் நேசமணி அவர்கள் நாம் தமிழராக இருக்கிற காரணத்தினால் மலையாள ஆதிக்கத்தில் இருந்து இந்த மண்ணை தனியாக பிரித்து தாய் தமிழகத்தோடு இணைப்போம் என்று போராடினார்கள். பல்வேறு உயிர்கள் சாகடிக்கப்பட்டன. அதனுடைய விளைவாகத்தான் நாம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நாம் தமிழராக இன்றைக்கு தமிழகத்தோடு இருப்பதற்கு காரணம் மார்ஷல் நேசமணியும் அவரோடு நின்ற ஆட்களும் தான். எனவே தேர்தல் வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனா நம்ம எங்கேயாவது பார்க்கணும், என்னதாவது வேலைகள் செய்யணும். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அருமை சகோதரர் சீலன் அவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஆத்தூர் பகுதிக்கு புதுசு இல்லை. ஜனதா கட்சியின் சார்பாக, ஜனதா தளத்தின் சார்பாக பல்வேறு கூட்டங்களில் நான் ஆத்தூரில் பேசியிருக்கிறேன். ஏன் இப்ப இந்த மாற்றம்? நான் பல்வேறு காலகட்டங்களிலே சிந்தித்த உண்டு. பொன் விஜயரார் அவர்கள் ஜனதாதளத்தில் இருக்கிற போது தமிழறி மணியன் தலைமையில் தமிழகத்தினுடைய மூலை முடுக்குகளில் பல்வேறு இடங்களில் ஊழலில் விஞ்சி நிற்பது ராஜீவ் காந்தியா, கருணாநிதியா, எம்ஜிஆரா என்கிற ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினார். இன்றைக்கு திருச்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற திருச்சி வேலுச்சாமி அவர்கள், நெல்லை சாமி அவர்கள், இவர்களை போன்ற தலைவர்கள் எல்லாம் அதிலே கலந்து கொண்டு பேசுவார்கள். அன்றைக்கே தமிழறி மணியன் தலைமையிலே ஊழலில் வெஞ்சி நிற்பது யார், இவர்கள் தானா என்று வெளிச்சம் போட்டு காட்டிய இயக்கத்தின் சார்பாக இருந்தாலும் கூட தமிழகத்திலே இப்படி இரண்டு வெவ்வேறு இயக்கங்கள் அண்ணா திமுகவும் திமுகவும் கூட்டணியை அமைத்துக் கொண்டு இந்த நாட்டுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு யாராவது ஒருவர் குரல் கொடுப்பதற்காக வருவார்களா? எல்லோரும் இந்த ஆற்றிலே காட்டாற்று வெள்ளத்திலே போகிற போது அதன் கூடவே போகிறார்களே தவிர அதற்கு எதிராக குரல் கொடுத்து ஒரு இயக்கம் காண்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அந்த சூழ்நிலையிலே தான் நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை ஆரம்பித்து இந்த அநியாயத்திற்கும் அட்டூழியங்களுக்கும் எதிராக நான் குரல் கொடுப்பேன் என்று இன்றைக்கு வந்து நிற்கிற நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது நம்முடைய தார்மீக கடமை. இந்த கள்ளப்பயல்கள் கூட இவங்க கொடுப்போம், அவனோ கொடுப்போம், அது அல்ல. அந்த அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் எதிராக இன்றைக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஊட்டிக்கு போனேன், அங்கே சொல்லுகிறார்கள் அங்க 5 சென்ட் 10 சென்ட் வாங்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அந்த மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு பணம் கொடுத்தா தான் பத்திரம் பதியும் என்கிற சூழ்நிலை இன்றைக்கும் தமிழகத்திலே ஊட்டியிலே இருக்கிறது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது மதுரையிலே அழகிரி என்கிற கலைஞருடைய ஒரு மகன் இருந்தார். மதுரை ஊர் அவனுக்கு ஆட்சிதான். அழகிரிக்கு பைசா கொடுக்காம எந்த விளையாதாரமும் பெய்யாது, எந்த கட்டிடத்திற்கும் அமளிபதி கிடைக்காது. அந்த அளவிற்கு அட்டூழியங்களை நடத்தி கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிற அருமை நண்பர் அருமை சகோதரர் சீலன், நீங்க இதே மாதிரி ஒரு ஆளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எத்தனை நாள் கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மனோ தங்கராஜ் அவர்களை இந்த பகுதியில் பார்த்திருப்பியா? சாமானியப்பட்டவனுடைய பிரச்சனையில்
தன்னை ஈடுபடுத்தி அவர்களுக்கு ஒரு பரிகாரத்தை உருவாக்குவதற்கு இந்த 10வது தொகுதிக்கு உட்பட்ட எந்த ஒரு இடத்திலாவது கடந்த 5 வருட காலம் மனோ தங்கராஜ் அவர்கள் தன்னை காட்டிக் கொண்டாரா? நாங்கெல்லாம் சேர்ந்து ஜனதாதளத்தில் அரசியல் நடத்தியவர்கள். அதனாலே நான் சொல்லுகிறேன், குலசேகரம் பகுதியிலே பெரும் பாதிப்பிற்கு உட்பட்ட தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சம்பந்தமாக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் மந்திரியான உடனே வீட்டுக்கு போய் நாங்கள் இதை பற்றி பேசினோம். அவர் சொன்னார், கடந்த முறை எதிர்கட்சியிலே இருந்தேன், இப்ப ஆளுங்கட்சியிலே இருக்கிறேன், அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது, அதற்காக நான் குரல் கொடுப்பேன் என்று பேசிய மனோ தங்கராஜ் நான் குலசேகரத்துக்கு வருகிறேன், ஒரு 5-10 நிமிடம் நேரம் நாம் அங்கே இந்த தனியார் காடு சம்பந்தப்பட்ட விவகாரத்தை பேசுவோம், சென்னையிலே போய் சம்பந்தப்பட்ட மந்திரியையும் பார்த்து முதலமைச்சரையும் பார்த்து நமக்கு ஒரு தீர்வு காணுவோம் என்று அமைச்சரான உடனே சொன்னார்கள். 5 வருடம் ஓடியது, இதுவரை ஒரு செகண்ட் கூட அந்த பிரச்சனைக்காக அவன் பேசுவதற்கு தயாராக இல்லை. வேணுமா வேண்டாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ரேஷன் கடை இருக்க விற்பனையாளர்களிடம் இருந்து 8, 9, 10 லட்சம் ரூபாங்க. இப்படி பல்வேறு விவகாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் பார்க்கிற போது நமக்காக குரல் கொடுக்கிற, கூப்பிட்டால் எந்த இடத்திலையும் வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான குளங்களை தூர்வாரி பல்வேறு பிரச்சனைகள் எங்க எது வந்தாலும் சரி அங்கே வந்து தன்னுடைய நேரத்தை செலவழித்து அங்கே உறுதியாக நின்று குரல் கொடுத்து, ஒன்றை சொல்லுகிறேன், நாங்கள் வராம இருந்தாலும் ஒரு மந்திரி இந்த தமிழகத்திலே செய்யாத காரியத்தை அடி போட்டு பிரச்சனையை உண்டாக்கியாவது சாமானியப்பட்ட மக்களுக்கு பரிகாரத்தை உருவாக்குகிற இடத்திலே இன்றைக்கு நாம் தமிழர் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ காசுக்காக வருகிறவர்கள் அல்ல. 1000, 2000 குவார்டர் பிரியாணி எல்லாம் கொடுத்துதான் இன்றைக்கு கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கழிஞ்ச வருஷம் பொங்கல் வந்தது, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கல் வந்தது, இப்போ பொங்கலுக்கு 3000, அடுத்து தொடர்ந்து ஒரு 5000, அதுக்கு பிறகு நேற்றைக்கு முந்தின நாள் அந்த வேற கொஞ்சம் ஆளுகளுக்கு புதியவர்களுக்கு அந்த பணம் போடப்படுகிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு பீகாரிலே பிஜேபியும் நிதிஷ்குமாரும் பணத்தை கொடுத்த போது அதற்கு எதிராக பேசிய ஸ்டாலின் அதே பார்முலா, பிஜேபியோட அதே பார்முலாவை தமிழகத்திலேயும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப யார் 2 பேரும்? எனவே நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நாடு நல்லாகணும், நீர் மேலாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், நிலத்தடி நீர் நமக்கு வேணும், மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். எனவே இந்த கருத்தியலை யார் முன்வைத்து இன்றைக்கு களங்காண்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். அதன் அடிப்படையிலே பார்க்கிற போது நாம் தமிழர் இயக்கத்திற்கு நீங்கள் இந்த வருகிற தேர்தலில் விவசாயிகள் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜனதாதளம் இருக்கிற போது பெருவாரியான ஆதரவை தந்த இந்த ஆத்தூர் நகரம் ஏருளவன் சின்னத்திலே தேர்தலை கண்டவர்கள். ஏருளவனுங்க, நாம் ஏறி வாரேனுங்க, அதே விவசாயி, மறந்து விடாதீர்கள். விவசாயிகளுக்கு விவசாயி சின்னத்திற்கு வாக்களித்து அருமை சகோதரர் ஓடி ஆடி உழைக்கிற, உன்னை போல வீட்டிலே போய் தூங்காமல் ஆந்திராவிலே போய் பால் பண்ணையை விலைக்கு வாங்கி அதன் மூலமாக பணத்தை பெறுகிறவர் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் கிடைத்திருக்கிறார். நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆதரவினை தந்து விவசாயிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக உரையாற்ற வருகிறார் கன்னியாகுமரி தொகுதியை சார்ந்த மார்க்கஸ் அவர்கள். இந்த ஆத்தூர் சந்திப்பிலே 2வதாக எனக்கு பேச கிடைத்த இந்த வாய்ப்பினை மிகவும் பெருமையுடன் நினைத்துக் கொள்கிறேன். அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல, மக்களுக்காக உழைப்பதற்காக என்கிற பொன்னான அண்ணன் சீமானின் மொழியை ஏற்று இங்கே வந்து அமர்ந்திருக்கும் கட்சி உறவுகளே, ஆங்காங்கே நின்று கண்டு கொண்டிருக்கும் பொதுமக்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த மண்ணிலே தம்பி சீரன் அவர்கள் ஒரு நல்ல போராளியாக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும்
ஒரு தூய சிந்தனை கொண்ட, தமிழ் தேசியத்தின் சிந்தனை கொண்ட சீலன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று முதலிலேயே கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு சிறிய தலைப்பு, ஏற்கனவே நாகர்கோவில் பொதுக்கூட்டத்தில் பேசியதுதான். இந்த நாடு எங்கே வீழ்ந்து கிடக்கிறது, எவ்வாறு ஏமாற்றப்பட்டு கிடக்கிறது. ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டின் பொருளாதாரம், அந்த நாட்டின் பொருளாதாரம் என்பது அந்த நாட்டின் உற்பத்தி, அந்த நாட்டின் உற்பத்தி என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி, அதை சார்ந்த கண்டுபிடிப்புகள் இவ்வாறாகத்தான் அமைந்திருக்கிறது. கண்டுபிடிப்பு என்று சொல்லும்போது, அதாவது ஒரு புதிய கண்டுபிடிக்கக்கூடிய பொருள். இப்போ எல்லாருக்கும் தெரியும், வயல் அறுவடைக்கான இயந்திரம் வருவதற்கு முன்னால் அந்த வயல் அறுவடை இயந்திரம் செய்யக்கூடிய வேலையை எத்தனை மனிதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள்? சுமார் 500 பேர் செய்யக்கூடிய வேலையை அந்த ஒரு இயந்திரம் முடிச்சிடும். அப்ப அந்த 500 பேரும் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வேற விதமான வேலை வாய்ப்புகள் வழங்கலாம். அப்படி வழங்கும் போது நாட்டின் உற்பத்தி, இது ஏதோ வயலில் மட்டுமல்ல, ஒவ்வொரு கம்பெனி பொருட்கள் உற்பத்தி, அத்தியாவசிய தேவை பொருட்கள் உற்பத்தி, இவ்வாறு எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டின் கண்டுபிடிப்பு பொருட்கள், கண்டுபிடிப்பு கருவிகள், இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாட்டின் முன்னேற்றம் அமைந்திருக்கிறது. அப்படின்னு சொல்லும்போது பேட்டர்ன் சொல்றாங்க, கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை. நமது நாட்டின் கண்டுபிடிப்பு நமது நாட்டிற்கு சொந்தமானதாக, நமது நாட்டின் மக்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் கண்டுபிடிப்பாளர்கள் அதிக அளவில் வளர்க்கப்பட வேண்டும். அப்ப இந்த கண்டுபிடிப்பாளர்கள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டால் இந்த நாட்டில் கண்டுபிடிப்பு பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தியாகும். அதுதான் ஜிடிபின்னு சொல்றோம். நம்ம ஜிடிபின்னா என்ன? மொத்த உற்பத்தி, நாட்டின் மொத்த உற்பத்தி. ஆனா இங்க என்ன இருக்குது? நாட்டில் மொத்த உற்பத்தி என்பது இருக்கிறதே தவிர நமது நாட்டிற்கு சொந்தமான உற்பத்தி என்பது இல்லை. ஏன்னா எல்லாமே வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அந்த கம்பெனிகளுடைய உற்பத்தி. அப்ப இவங்க நாட்டில் ஜிடிபி பெருகிருச்சு, உற்பத்தி பெருகிருச்சு. இதெல்லாம் ஏமாற்று, இது பொய் பிரச்சாரம். நாட்டில் ஜிடிபி பெருகிருக்கிறது, அது நமது நாட்டுக்கு சொந்தமானதா? பெருகி இருக்கிறது. அவன் வெளிநாட்டுக்காரன் கம்பெனி கொண்டு வைக்கிறான், இவங்க காலில் விழுந்து வெளிநாட்டுக்காரன் கம்பெனி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அதன் மூலம் வரக்கூடிய வருவாய் யாருக்கு சொந்தமானது? எந்த நாட்டுக்கு சொந்தமானது? நமக்கு சொந்தமானதா? ஜிடிபி உற்பத்தி அதிகமான எப்படி நாட்டின் கடன் எப்படி அதிகமாகும்? யாராவது இந்த அறிவு கேள்விகளை யாராவது கேட்டிருக்கிறீங்களா? அப்போ கழிந்த நமது இந்தியாவையும் சைனாவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சுமார் 1997 காலகட்டங்களில் நம்மை விட 7 மடங்கு நிதி நிலைமை மோசமாக கிடந்த நாடு தான் சைனா. இந்த சைனா எப்படி முன்னே வந்திருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு முதிர்ச்சியான ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது நம்ம நாடு 2023-24 காலகட்டத்தில் சுமார் 92,000 கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி இருக்கிறது நமது நாடு. அப்போ இது ஒரு பெருமையாக நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா நம்ம மக்கள் தொகை எவ்வளவு இருக்கிறோமோ அதே மாதிரியான மக்கள் தொகை கொண்ட நாடு சைனா. இந்த சைனா நாடு எவ்வளவு கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி இருக்கிறது என்று பார்க்கும்போது சுமார் 18 லட்சம் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி இருக்கிறது. இதை ஏன் இது 2வது முறையா இந்த மேடையில் சொல்றேன்னா, இந்த தலைப்பை எடுத்து எந்த அரசியல் கட்சிகளும் இதுவரை பேசியதில்லை. அதனால இதை நான் 2வது சொல்றேன். அப்ப இந்த கண்டுபிடிப்பாளர்கள் எங்க இருந்து நமக்கு கண்டுபிடிப்பாளர்கள் நம்மளை இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இப்போ சமீபமா இந்த வெள்ள ஓடுன்னு ஒன்று வருது பாருங்க, ரூப்ல போடுவாங்க. வெள்ள ஓடு கண்டுபிடிச்சதுங்க அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நம்ம ஊர்ல தான் மண்ணு, கல், மலையை உடைச்சி மண்ணு, கல் எல்லாத்தையும் நம்ம சொந்த பொருட்களை வச்சுதான் நம்ம தயார் செய்யறோம். இப்படி நமக்கு சொந்தமான பொருட்களை நாம் தயார் செய்திருந்தாலும் அதனுடைய பேட்டன்ட் எங்க இருக்குதுன்னா அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில இருக்குது, அமெரிக்க நாட்டில் இருக்குது. அப்போ அந்த வெள்ளவோடு உற்பத்தி, விற்பனை
இது ரெண்டுக்கும் உள்ள வரி ஒரு சிறிய அளவு அந்த நாட்டுக்கு போய் கொண்டுதான் இருக்கிறது. அப்ப ஒரு நாடு எவ்வாறு பொருளாதாரத்தில் மேம்படுகிறது என்பதை அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல நமது நாட்டில் சாலைகள் அமைக்கப்படுகிறது, எல்லாம் தனியார் சாலைகள். ஏதோ கப்பலில் இறக்கி கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்களா சாலைகளை? இல்ல, நமது சொந்த மலைகளை உடைக்கிறாங்க, நமது மண்ணை அகழ்ந்து அதில் உள்ள பொருட்களை, சிமெண்ட் பொருட்கள் இருந்தாலும் சரி, நமது தண்ணீரா இருந்தாலும் சரி, நமது அதுக்கான வேலை ஆட்கள், அதற்கான எல்லா பொருட்களுமே நம்ம நாட்டில் இருந்தா எடுத்து நம்ம என்ன செய்யறோம், வேலை செய்யறோம். ஆனா அந்த நாடு அந்த சாலை வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமாகி போகிறது. இது எப்படி? இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பேசுவதற்கு இன்றைக்கு யாருமே இல்லை. அரசியல் கவலத்தனமும் நிறைய ஆகி போச்சு. இப்ப இந்த ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது பாருங்க, சாலையில தரமான சாலை தான், 2-3 இடத்துல அந்த ஆணை பிடிக்கிற குழி மாதிரி விழுந்து கிடக்குது. என்ன செய்யறான்னா சரி செய்ய மாட்டான். அந்த குழியை சரி செய்துட்டா இந்த ரோடு இன்னும் 10 வருஷத்துக்கு தரமா நிற்கும். அந்த குழியை அப்படியே போட்டுட்டு அந்த குழி பெருகி அது பெருசாகி கடைசியில் என்ன சொல்லுவாங்க, சாலை சரியில்லை, 1 கிலோமீட்டர் ரோடு அமைக்கணும், 1 கோடி ரூபா சாங்ஷன். இந்த மாதிரி தரமான சாலைகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். திடீர்னு வருவாங்க, அடுத்த நாள் ரோடை போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க, சைன் வாங்கி காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது யாருடைய காசு? நம்ம ஒவ்வொருவருடைய ரத்த துளிகள், வியர்வையில் விளைந்த இந்த பணத்தை தான் இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறார்கள். எனவே அன்பு மக்களே, இந்த நாட்டில் கள்ளத்தனம் ஒழியணும். இந்த நாடு நமது வருவாயை, சாதாரண ஒரு வேலை செய்யக்கூடிய சாதாரண உழைப்பாளியினுடைய வருமானத்தை மதித்து அதை சேமித்து வைத்தால்தான் இந்த நாட்டில் நம்ம வந்து ஒரு பைசா சேமித்து வைக்க முடியும். அடுத்த நாட்டில் நம்ம கடன் வாங்காமல் இருக்க முடியும். இவன் கடன் வாங்கி வச்சுட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுவான். அடுத்த இந்த மலைகளை எல்லாவற்றையுமே, மலைகள், ஆறுகள், தொழில் சார்ந்த எல்லாவற்றையுமே வெளிநாட்டுக்காரனுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. கடைசியில் அல்லல் படக்கூடியது நம்மளாக தான் இருக்கணும். எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். விவசாய சின்னத்தில் தம்பி சீலன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கோரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மருத்துவர் சந்திரலால் அவர்களை பேச அழைக்கிறோம். பாட்டுக்கோர் தலைவன் பாரதியை நெஞ்சில் சுமந்து தமிழ் உறவு கொண்ட உறவுகள் அத்துணை பேருக்கும் எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கம். தேர்தல் களத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை கட்சிகளும் தேர்தல் களத்திலே களம் காண தொடங்கிவிட்டது. இன்றைக்கும் கூட்டணியை பேசிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளும், கூட்டணியை முடித்தவர்களும் ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே தேர்தல் களம் காண்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் மத்தியில் அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற சித்தாந்தத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான சேவை என்ற அதிகாரத்தை கையெடுப்பதற்காக இந்த இடத்திலே களம் காண்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு திட்டத்தை தன்னுடைய சித்தாந்தமாக முன்னிறுத்தி, தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக முன்னிறுத்தி, கட்சியினுடைய முக்கிய கொள்கையை ஆட்சி வரைவு திட்டமாக வலியுறுத்தி இந்த மண்ணிலே தேர்தல் களம் காண்கின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. 2016 சட்டமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தலே நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவு திட்டத்தை, இந்த மண்ணின் மக்களுக்கான நலத்திட்டத்தை வெளிப்படையாக அறிவித்திருந்தது. மக்களுக்கு நாங்கள் இலவசத்தை கொடுக்க வந்தவர்கள் அல்ல, மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்கும். தன்னுடைய ஆட்சி வரைவு திட்டத்திலே அதை கொடுத்திருக்கிறோம்.
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஆட்சி வரைவு திட்டத்தை பிரகடனப்படுத்திய கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு திட்டம் என்ன? பல பேர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு திட்டத்தை எள்ளி நகையாடுகிறார்கள். சீமான் வந்தால் ஆடு மேய்க்க விடுவாரா? சீமான் வந்தால் மாடு மேய்க்க விடுவாரா? தற்சார்பு பொருளாதாரமா? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையா? இது என்ன என்று பலரெல்லாம் கேள்வியை வைத்து எள்ளி நகையாடுகிறார். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை என்றால் என்ன என்பது அடிப்படை கூட தெரியாமல் சீமான் வந்தால் விவசாயத்திற்கு, ஆடு மாடு மேய்ப்பதற்கு எல்லாம் நம்மளை பிடித்து தள்ளுவதற்காக, எல்லாரையும் அந்த தொழிலை தள்ளுவதற்காக நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை என்று நீங்கள் கொண்டு வருகிறீர்களா என்று கேட்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சி வரைவு திட்டமாக கொடுத்திருக்கிறது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை என்று. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை என்பது திமுக அரசு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கும் டாஸ்மாக் கடை அல்ல. மக்களை குடியோடியாக்கி கனிமொழி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் குறிப்பிட்டது போல பல தாய்மார்கள் தாலி ஏற்பதற்கு காரணமாக இருக்கின்ற டாஸ்மாக் கடை அல்ல, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. ஐயா மனோஜ் தங்கராஜ் அவர்கள் இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக ஒன்றை வெளியிட்டார்கள். அதிலே கொடுக்கப்பட்டிருந்தது ரப்பர் தொழிற்சாலை அமைப்போம் என்று, ரப்பர் பூங்கா அமைப்போம் என்று. அந்த ஆட்சி அந்த அதிகாரத்திலே வருவதற்கு முன்னால் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருந்தது அல்லவா? ஆனால் அதை செய்யவில்லை. அதை போல் இருக்கின்ற திட்டங்களை கொண்டு வருவதுதான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. இந்த நிலத்தில் என்ன வளங்கள் இருக்கிறதோ அந்த வளங்களை கொண்டு தொழில்களை நிறுவுவதுதான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை என்பது. இது சாத்தியமா என்று கேட்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறோம். இன்றைக்கும் சென்னை போன்ற பெருநகரங்களிலே சாக்கடையை அள்ளுவதற்கு மனிதர்களைத்தானே பயன்படுத்துகிறார்கள் இவர்கள். இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கின்ற நாட்டிலே இன்றைக்கு வரைக்கும் அந்த சாக்கடையை தூய்மைப்படுத்துவதற்கு இவர்களால் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்க முடிந்ததா? அப்ப மனித கழிவுகளை மனிதரை கொண்டு அள்ளுகின்ற வேலையை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட இயக்கங்கள் அதை செய்வார்களா? அதை செய்ய முடியுமா இவர்களுக்கு? அதற்கு அரசு பணிகளை ஆட்களை அமர்த்துகிறார்கள் அல்லவா? அரசாங்க சுடுகாடு என்று இருக்கிறது அல்லவா? அரசாங்க சுடுகாட்டிலே அந்த வேலையை செய்கிறவருக்கு யார் காசு கொடுக்கிறார்? யார் சம்பளம் கொடுக்கிறார்? அப்ப பிணத்தை சுடுகின்ற வேலையை செய்வதற்கு அரசு சம்பளமாக இருக்கும் போது விவசாயத்தை அரசு தொழிலாகவும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம் என்று சொன்னால் அது நகைப்புக்குரிய காரணமாக எப்படி மாறுகிறது? பிஜேபி வந்துவிடும் என்ற பூதாகரத்தை காட்டியவர்கள் இப்போது நாம் தமிழர் கட்சி தெள்ளத் தெளிவான ஆட்சி வரைவு திட்டத்தை முன்வைத்துத்தான் இந்த அதிகாரத்தை நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட இவர்கள் ஆட்சி வரைவு திட்டத்தை குறை கூறுவதற்கு முன்னிருக்கிறார்கள். அந்த ஆட்சி வரைவு திட்டத்தில் இருக்கின்ற செயல்பாடுகளை எது வேண்டுமானாலும் எடுத்து பார்த்தாலும் சரி. இவர்கள் இன்றைக்கு ஐயா மனோஜ் தங்கராஜ் அவர்கள் இந்த தொகுதியிலே டூரிசம் சுற்றுலா சார்ந்த நாங்கள் மேம்படுத்த போகிறோம் என்று சொல்லி எல்லாம் கொண்டு வருகிறார்கள் அல்லவா? இது நிலமும் வளமும் சார்ந்த தொழில் இல்லையா? ஆனால் இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் செய்கிறோம் என்று எதையும் சொல்லியும் செய்யாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்ய முடியாதவர்கள் எதற்கு மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு துடிக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய வரிப்பணத்தை நமக்கே இலவசம் என்ற பெயரில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் உணரணும். அந்த உணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். இந்த வரி இன்றைக்கு கொடுத்த 5000 ரூபாய், இப்போது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற 5000 ரூபாய் கட்சி காசில் இருந்து எடுத்து கொடுத்தார்களா? இல்லை. அப்ப இது ஏது காசு? மக்களுடைய பைசா, மக்களுடைய பணத்தை, மக்கள் வரியிட்டு இந்த பணத்தை மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியும் அதை அழிக்க விடுகிறார்கள். நாங்கள் வந்தா இவ்வளவு செய்வோம், நாங்கள் வந்தா இவ்வளவு செய்வோம்.
நாங்க கேட்கிறது என்ன? நீங்கள் வந்தால் உங்களுடைய நிதி நிலைமை என்று சொல்லி பாராட்டி கொண்டிருக்கின்ற டாஸ்மாக் கடையை மூடுகிறீர்களா நாங்க கேட்கிறோம். இப்போது மனோதங்கரார் அவர்கள் ஒரு காணொலியை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அனைவரும் படிக்க வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் 3ஆம் பாலினத்தவர் முதற்கொண்டு எல்லோரும் படிக்க வேண்டும், பெரிய படிப்புகளை படிக்க வேண்டும், அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், வேலை அமைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறோம் என்று சொல்றோம். நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த போராடுகிறார்களா எங்கள் வேலையை நிரந்தரம் செய்யுங்கள் என்று, நிரந்தரமாக எங்களுக்கு வேலையை செய்யும் என்று போராட்டம் நடத்துகின்ற செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் வேலையை உத்தரவாதம் செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். முடியுமா? ஏன் இவர்களுக்கு முடியாது? அப்ப புதுசா வருபவர்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் என்று அறிவிக்க தெரிந்த உங்களுக்கு இப்போது வேலையில் நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்ற இந்த வேலையை செய்கின்ற மக்களுக்கு நாங்கள் வேலையை நிரந்தரம் செய்து கொடுப்போம் என்று உத்தரவாதம் கொடுக்க முடியுமா திமுக அரசால்? சரி, எதிர்கட்சி அதிமுக அரசு, அதிமுக அரசு வருவோம் என்றால் அதை செய்வோம் என்று இவர்கள் உறுதியளிக்கிறார்களா? எதற்கு மக்களை இலவசம் கொண்டு ஏமாற்றுகின்ற வேலையை செய்கிறார்கள்? அப்படியானால் மக்களை தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, அதிகாரத்தில் அமர்வதற்காக வாக்குகளை மட்டும் செலுத்துகின்ற ஒரு பிண்டமாகத்தான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான செயல்களை இவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. மக்களுக்கான சேவையை செய்வதற்கு இவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. மக்களுக்கான நிரந்தர காப்புரிமையை கொடுப்பதற்கு இவர்களுக்கு முன்வரவும் அதிகாரம் இல்லை. டாஸ்மாக் கடையிலே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு நிரந்தரம் இருக்கிறதா? அரசு பணி என்று நிரந்தரம் இருக்கிறதா? மற்ற அரசு பணியாளர்களைப் போல அவர்களுக்கு பஞ்சப்படி எல்லாம் இருக்குதா? அந்த சலுகைகள் இருக்கிறதா? அப்ப அரசு ஒரு அரசு தன்னுடைய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற அரசு எல்லா நிறுவனங்களையும் தன்னுடைய அரசு சார்ந்த நிறுவனங்களை எல்லாம் ஒரே போல பாவிக்காத அரசு இதை என்ன செய்கிறது? டாஸ்மாக் கடையை நடத்துகின்றவர் குப்பையை கொண்டு கொடுத்தால் 10 ரூபாய் கொடுப்போம்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதை கொண்டு கொடுக்கிறவன் எங்க வச்சு கொடுக்கறான்னு சொல்லிட்டு நம்மளுடைய டாஸ்மாக் ஊழியர்கள் சொல்றாங்க. அவன் வந்து வச்சு எடுத்து வைக்கிற அந்த காணொலி கூட அந்த இதுல செய்தி ஊடகங்கள்ல பரப்பப்படுகிறது. இதையெல்லாம் நாங்க எப்படி கை போட்டு எடுத்து வாங்கி அவனுக்கு பாட்டில் கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு சீர்கட்ட நிலைமை இந்த நாட்டை கொண்டு வந்து நிறுத்திய இந்த திமுக, அதிமுக, அவர்களோடு கூட்டணி வைத்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இந்த மண்ணிலே இதற்கு முன்னே நாங்கள் போராடினோம், உங்களுக்காக நின்றோம், இந்த மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம், அதிகாரத்தில் இருந்த மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை பெற்றுக் கொடுத்தோம் என்று மாறுதட்டி கொண்டு வாக்குகளை சேகரிக்க இந்த கட்சியோடு துணை நிற்கிறார்கள் அல்லவா? இதே ஆற்றூர் பகுதியிலே முன்னாடி காலகட்டத்தில் திமுகவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரம் செய்ததாக சொல்வார்கள். 5000 என்ற அரிசி வந்தபோது கருணாநிதியை எதிர்த்து இவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். 5000 என்ற அரிசி அப்போதுதான் வந்திருக்கிறது. அந்த அரிசி அந்த பிரபலமாகி கொண்டிருந்த நேரத்திலே கருணாநிதியின் எல்லை பிடித்து நாங்கள் 5000க்கு உரை வைப்போம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி பரப்புரை செய்தது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு தேர்தல் காலத்திலே திமுகவோடு கூட்டணி வைத்து நிற்கிறது. எதற்காக? மக்கள் நலனுக்காக இந்த கட்சி இருக்கிறதா? திமுக கட்சி மக்கள் நலனுக்கு அக்கறை கொண்ட கட்சி என்று கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதா? இருக்குதா? அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய கொள்கை நிலைப்பாடில் இடம் உண்டா? சோசியலிஸ்ட கொள்கை என்று சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இதை சிந்தித்து பார்க்கணும். திமுகவிலே சோசியலிச கொள்கை என்று இருக்கிறதா? சரி, திமுகவினுடைய கொள்கை சோசியலிச கொள்கை இருக்கிறதா? இல்ல. திமுகவினுடைய அதிகார பகிர்வுகளில் சோசியலிசம் இருக்கிறதா? இல்ல. அப்ப ஒரு குடும்ப கட்சி, அந்த குடும்ப கட்சிக்கு சோசியலிச கொள்கையை பரப்பி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஊண்டுகோலாக நின்று கொண்டிருக்கிறது. எதுக்கு? எதுக்கு? எதுக்காக நீங்க வாக்குகளை சேகரித்து அவர்களுக்கு கொடுக்குறீங்க? மக்களை மறுபடியும் ஏமாற்றி இந்த வேலையை எதற்காக செய்யறீங்க? அப்ப மக்களுக்காக எந்த கட்சி இருக்கிறது? காங்கிரஸ் நிற்குதா? கம்யூனிஸ்ட் நிற்குதா?
விடுதலை சிறுத்தை கட்சி நிற்கிறதா? எந்த கட்சி நிற்கிறதா? அதிமுக நிற்கிறதா? தேமுதிக நிற்கிறதா? எந்த கட்சியும் இல்லை. நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. தன்னுடைய ஆட்சி வரைவு திட்டத்தை இந்த மண்ணின் மக்களுக்காக தன்னுடைய சேவையை செய்வதற்காக ஆட்சி வரைவு திட்டத்தை முன்வைத்து அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சிறந்த வலுவான வேட்பாளர்களை, சிறந்த வேட்பாளர்களை களம் காண நிறுத்தியிருக்கிறது. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலே குளங்களை தூர்வாரி மண்ணிற்கும் இடமெல்லாம் பனை விதைகளை நிறுவி பனை விதைகளை விதைத்து பல்வேறு கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடி தன்னுடைய முழு மூச்சாக செயல்பட்டுக் கொண்டிருந்த சீலன் அவர்கள் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலே சீமான் அவர்களால் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். வருகின்ற தேர்தலிலே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் விவசாயி சின்னத்தை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சியினுடைய பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரான சீலன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக உரையாற்ற உழவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சாம்ராஜ் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கின்ற பெரியோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பேசிவிட்டார்கள், இருந்தாலும் நான் ஆற்றூர் பகுதியை சார்ந்தவன், சில விஷயங்கள் பேச வேண்டும். ஆற்றூர் பகுதியை பொறுத்தவரை இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. கவுன்சிலர் முதல் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வரை டிஎம்கே கட்சியை சார்ந்தவர்கள். நான் ஓய்வு பெற்று வந்து 8-9 வருஷம் ஆகிறது. குறைந்தது பல மனுக்கள் கொடுத்திருப்பேன். ரோடுக்காக இருந்தாலும் சரி, சானலுக்காக இருந்தாலும் சரி, குளத்துக்காக இருந்தாலும் சரி, பல 1000 மனுக்கள் கொடுத்திருப்பேன். இப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்பு நமது பகுதியில் நிரந்தரமாக ஒரு மிருக ஆஸ்பத்திரி இல்லை. அதற்காக மனு கொடுத்தேன். அந்த மனுவுக்கு இடம் தேர்வு செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டார்கள். ஆனால் இடம் கொடுக்கவில்லை. ஏன் செய்கிறார்கள்? ஒரு ரோடு நன்றாக இல்லை. ஆற்றூரிலிருந்து சிறுவர்கள் கொட்டக்குழி வழியாக ஒரு சாலை செல்கின்றது. அங்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கின்றது. பல மனுக்கள் கொடுத்து பார்த்தேன். ஆனால் இதுவரை எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. எது தேவையோ அதை அவர்கள் பூர்த்தி செய்வதில்லை. எங்கே தேவையில்லையோ அங்கே கொண்டு ரோடை போடுகிறார்கள். பல லட்சம் ரூபாய் மக்கள் வரி பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் பல வருடங்களாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன். அவர்கள் பேசினார்கள். இதற்கு முன்பு பேசினவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு போராடுவார்கள். எதற்கு? இன்றைக்கு அந்த கட்சி என்ற ஒரு கட்சியே இல்லாமல் போய்விட்டது. நாம் தமிழர் கட்சி நேர்மையாகவும் உண்மையாகவும் நேர்மையாக இருப்பதற்கு காரணம் ஒரு டிசிப்ளின். இப்போது பல கட்சிகள் வருகின்றன, ஓடுகிறார்கள். ஏன் பார்க்கவில்லையா? என்ன செய்தார்கள்? ஒரு குழந்தை படிக்கிறது என்றால் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி பல கேஜிகள் நடந்துதான் பிஹெச்டி படிக்க வேண்டும். வந்த உடனே நான் கோட்டையை பிடிப்பேன். நான் ஒன்றே கோர விரும்புகின்றேன். இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்க ஆட்சியை பாருங்கள். துணை முதலமைச்சர் அவர் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனாரா, ஒரு பிரசிடென்ட் ஆனாரா, ஒரு எம்எல்ஏ ஆனாரா, ஒரு மந்திரி ஆனாரா? வருகிறார் நாளைக்கு நம் பணத்தில். அவருக்கு பின்னால் போகிறார்கள் கோட்டருக்கு வேண்டிய பணத்துக்கு வேண்டியும். நாம் தமிழர் கட்சியில் அவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? போராட்டவாதிகள் நியாயத்திற்கு போராடுவார்கள். இங்கே காவலுக்கு வந்திருக்கின்ற காவல் அதிகாரிகள் வரை அவர்கள் வர அமைதியாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நமது பகுதியில் ஏன் குளங்களை தூர்வார கொடுத்தால் 2 பார்ட்டி, ஏடிஎம்பே டிஎம்பே, கட்ட பஞ்சாயத்து. நீ எடுக்கணுமா நான் எடுக்கணுமா மண்ண? நான் ஒன்றே கோர விரும்புகின்றேன்.
நாம் எவ்வளவு இயற்கையை நேசித்தோம், இயற்கையோடு இயற்கையாக இருந்தோம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக எத்தனையோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனையோ குளங்களை நாங்கள் தூர்வாரி இருக்கின்றோம், ஆகாய தாமரை அகற்றி இருக்கின்றோம். ஏன் அடுத்த கட்சிகள் செய்ய முடியாது? செய்ய முடியவில்லை. நாம் குழந்தைகளுக்கு நாம் என்ன உருவாக்கி வைத்து விட்டு சென்றோம். பணம் மட்டும் போதாது. இப்போது நடக்கின்றது உலக அளவில். அமெரிக்காவில் ஈரானை அட்டாக் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல மக்கள் நமது மாவட்டத்திலும் நமது மாநிலத்திலும் நம்ம இந்தியாவிலும் அங்கே இருக்கின்றார்கள். ஏன் நமது படித்த மாவட்டத்தில் ஏன் வேலை வாய்ப்பு இல்லை? நமது ஒரு எம்எல்ஏ இருக்கின்றார்கள், தகவல் தொழில்நுட்ப துறை மினிஸ்டராக இருந்தார்கள். நான் வந்தால் கடந்த முறை மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது சிஎம் சார் அவர்கள் வந்திருந்தார்கள். தக்கலையில் ஒரு மாணவன் கேட்டான், எங்கள் பகுதியில் நாங்கள் படித்து பல மாணவிகள் இருக்கின்றார்கள், எங்களுக்கு ஒரு தகவல் பூங்கா அமைத்து தாருங்கள் என்று நான் பல முறை மனு எழுதினேன். ஆனால் தகவல் பூங்கா வரவில்லை. இப்போது வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார்கள், வருகின்றால் வரவே வராது. அதேபோல் ரப்பர் பூங்கா, ஒரு தனியார் கம்பெனி மொத்த ரப்பர் சீட்டை எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கின்றது. ஏன் அரசு செய்ய முடியாதா? படித்த இளைஞர்களுக்கு ஏன் வேலை கொடுக்க முடியாதா? 10,000 ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்து வேலை கொடுங்கள். நமது ஒரு நீர் ஆதாரத்துறை ஒரு அமைச்சர் இருக்கின்றார்கள், துரைமுருகன் அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் வந்தால் 1 லட்சம் பேருக்கு பொதுப்பணித்துறையிலே வேலை கொடுப்பேன் என்று. நீர் ஆதாரத்துறை என்ற ஒரு துறை இருக்கின்றது, இருக்கிறதிலே லஞ்சம். சானல் தூர்வாருவதில்லை, குளம் தூர்வாருவதில்லை, எல்லாம் பேப்பரில் காவாய். நான் இதற்கு முன்பு ஒரு பொறுப்பில் இருந்தேன். பிடபிள்யூ ஆபீஸுக்கு சென்றால் ஒரு ஃபைலை மாற்றுவதற்கு 10,000, வட்ட அந்த கிளை செயலாளர் மூலம் எல்லாருக்குமே பணம். 10,50,000 ரூபாய் சாங்ஷன் ஆனால் 3 லட்சம் ரூபாய்க்கு வேலை நடத்த முடியவில்லை. ஏன் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கிடைக்கவில்லையா? ஏன் இப்படி பிச்சை காசு இருக்கிறார்கள்? நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் லஞ்சம் என்று ஒன்று இருக்காது, கனிம வளம் கொள்ளை போகாது, இயற்கையை நேசிக்கப்படும், அடுத்த தலைமுறைக்கு வேண்டி உருவாக்கி வைப்போம். நான் என்றும் சொல்லுகின்றேன், ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவது கடினம். நான் ஒரு அகாடமி வைத்து ஒரு மாணவனுக்கு வேண்டி 3 மணியிலிருந்து காத்திருக்கின்றேன், கடவுளை ஒரு பிள்ளையை சேர்த்து விட வேண்டும் என்று. இன்றைக்கு போதை எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக், கஞ்சா. எனது பதியில் ஒரு ஏரியா இருக்கின்றது, அந்த ஏரியாவில் போகவே முடியாது. சின்ன குழந்தைகள் முதல் எல்லாம் கஞ்சா. அவ்வளவு மோசமான. காவலர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் போயிருக்கிறார்கள், அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது, குடும்பம் இருக்கின்றது. இப்போது நெல்லை மாவட்டத்தில் நடந்தது, கஞ்சா அடித்து வெட்டுறார்கள் ரோட்டில் போறவர்களை. ஏன்? இந்த அரசுதான் காரணம். அவர்களுக்கு குடும்ப ஆட்சி, அவர்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் ஓடுகிறது. ஒரு அதிகாரத்தில் வந்தால் எதையும் செய்யலாம். ஆனால் சிந்தியுங்கள், நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் அவர்களை ஒரு முறை நீங்கள் முதலமைச்சர் ஆக்கி பாருங்கள். எங்களுக்கு ஒரே ஒரு கவுன்சிலர் தான் அவங்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசும் பொருளாக என்னை வந்திருக்கின்றார்கள். ஒரு அரசு சூழலை தத்தெடுத்து மாநிலத்திலே நம்பர் 1 கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஏன்? ஒரு கவுன்சிலர் இருந்தாலே போதும். எங்கள் பகுதிக்கு ஆற்றூருக்கு ஒரு கவுன்சில் கொடுங்கள். ஆனால் நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். எங்கள் கவுன்சிலர் யார் என்றே எனக்கு தெரியாது. ஒரு வேலை நடக்கிறது, இந்த ரோடு வேலை நடக்கிறது, ஒரு அதிகாரி இல்லை, அரை இன்ச்சில் ரோடு போட்டுக் கொண்டு போய் கொண்டே இருக்கின்றார்கள், பஞ்சர் ஓட்டுகிறார்கள். எத்தனை கோடி? 50 கோடி எஸ்டிமேட். நமது வரிப்பணம் சுமார் 10,58,000 கோடி கடன் நமது தமிழ்நாட்டிற்கு. இந்தியாவுக்கு 116 கோடி ரூபாய் கடன். யார்? நமது வரிப்பணம். இன்றைக்கு ஒவ்வொரு அதிகாரியுடைய வீட்டிலும் ரைடு செய்தால், ஒவ்வொரு மினிஸ்டருடைய வீட்டிலும் ரைடு செய்தால் கோடியாக வரும் நமது வரிப்பணம். நாம் ஒரு ஆள் 8 லட்சம் ரூபாய்க்கு கடனாளியாக இருக்கின்றோம். யாரு கேட்டது? இலவசம் நாம் கேட்கவில்லை. நமது பிள்ளைகளுக்கு அடிப்படை கல்வி கொடுங்கள், நல்ல சுகாதாரம் கொடுங்கள், நல்ல வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு ஒரு வீட்டிற்கு ஒரு பிள்ளை கொடுங்கள். அதுதான் நாங்கள் கேட்கின்றோம். எனவே வருகின்ற தேர்தலில் நமது தொகுதிக்கு பல வாக்குறுதி கொடுத்தார்கள். நான் டூரிஸ்டாக கொண்டு வருவேன், அது கொண்டு வருவேன், இது கொண்டு வருவேன். இப்போது பால் மினிஸ்டராக இருக்கின்றார், பால் கம்பெனியாவது கொண்டு வந்திருக்கலாம். நான் ஒரு மனு கொண்டு இந்த வில்லவனகுளம் ஸ்கூலில் டீச்சர் இல்லை, ஒரு மனு கொண்டு சென்றேன் அவரிடம்.
நீங்கி நில்லப்பாதி. அவர் இந்த முறை நீங்கிதான் நிற்பார். நான் எப்போதும் சொல்லுகின்றேன், மக்களுக்கு செய்யாத அதிகாரத்தை வைத்து அகங்காரம் செய்ய யாராக இருந்தாலும் சரி, அது கடவுள் அவர்களுக்கு கூலி கொடுப்பார்கள். மக்களாக கடவுளாக மக்கள் வந்து கூலி கொடுப்பார்கள். ஒரு பதவியில் இருக்கும் போது ஒரு குழந்தையாக செயல்பட வேண்டும். நமது வரிப்பணத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு, காரு, பங்களா, சம்பளம் நம்மளே மதிக்கலை. இளைஞர்களையும் ஊர் பொதுமக்களையும் வரவே இல்லை. அழகிய ஆற்றூர் என்று ஒரு நாள் வந்தார்கள். இந்த பகுதியில் என்ன நடக்கிறது அவருக்கு தெரியுமா? அவர் எந்த இடத்தில் உள்ளவர்? கருங்கலில் உள்ளவர். அவரை நமது தொகுதிக்கு வைத்து என்ன செய்தார்கள்? எனவே நமது ஒரு அருமையான வேட்பாளர் உங்களுக்கு வேண்டி வந்திருக்கின்றார். ஏன் சொல்கிறேன் என்றால், இப்போது ஏற்றப்பட்ட பஞ்சாயத்தில் ஒரு ஊராட்சியில் ஒரு ஒதுக்குப்புறத்தில் சாக்கடை கொண்டு கொட்டியிருந்தார்கள். எனக்கு போன் செய்தார்கள், தோழர் உடனடியாக வாருங்கள் என்று. நான் வாரதுக்கு முன்பு அவர் அங்கு போய்விட்டார். நாங்க 4 பேர் போறோம். அதுக்கு முன்னே அங்க உள்ள முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், நீங்க ஒண்ணு போடுறாங்க, பேப்பர் லைன்ல போடுறாங்க, நான் உடனே இது ஜெயிச்சுக்க கொண்டு வந்து பூத்திரின்னு சொன்னார். இதே போல் ஒரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய அவர் படித்த ஒரு மேதை, அகிம்சைவாதி, போராட்டவாதி, மக்களுக்காக மக்களாக நின்று உயிருக்கு உயிராக நின்று பல இடங்களிலும் நானும் சென்றிருக்கின்றேன். அவருக்கு கூட எந்த இடத்திலும் நேர்மையாக நிற்கின்ற ஒரு நமக்கு ஒரு வேட்பாளர் கிடைத்திருக்கிறார் என்றால், மதிப்புக்கும் மரியாதை இருக்க மிஸ்டர் சீலன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு ஆற்றூர் பொதுமக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக உரையாற்ற வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முத்துக்குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி எவ்வளவு முக்கிய வாய்ந்த தொகுதி என்பது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் அநேக மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இந்த மாவட்டத்தோட உயிர் நாடியே இந்த சட்டமன்ற தொகுதி தான். இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யறது பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி தான். ஏதோ ஒரு ஓரத்துல மலைப்பாங்கான இடம், ரப்பர் எஸ்டேட், அப்புறம் ஒரு இயற்கை சூழல் சார்ந்து பெரிய தொழில் வளம் இல்லாத ஒரு தொகுதி மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு இங்க இருந்து சுருளூர்ல இருந்து ஆரம்பிக்கிற பழையாறு 37 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மணக்குடி கலிமுகத்துல வந்து சேருது. அங்கிருந்து புத்துணை, அப்புறம் முக்கூடல் அணையில இருந்த தண்ணியை எடுத்துதான் நாகர்கோவில் மாநகராட்சி முழுமையா குடிநீர் விநியோகம் பண்றாங்க. இப்போ இங்க ஆரம்பிக்கிற சுருளோடு முடிகிற இடம், நீங்க நாகர்கோவில் மாநகராட்சியை தொடும்போது பாத்தீங்கன்னா மாநகராட்சியில் உள்ள முழு கழிவுநீரையும் இந்த பழையாறுல தான் சேர்க்கிறாங்க. இந்த பழையாறு வந்து ஒரு 200 ஆண்டுகளோ அல்லது 300 ஆண்டுகளோ இருக்கிற ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா அது இல்லை. இந்த சுருளூர் பகுதியில இருந்து ஆரம்பிச்சு வர்றது சங்க காலத்துல இருந்தே இந்த ஆறை பற்றின குறிப்புகள் இருக்குது. இப்ப இந்த ஆறு நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியை நெருங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இறந்து விட்ட நிலைக்கு வந்துருச்சு. மொத்த மாநகராட்சியோட கழிவுகள் அதுலதான் கலக்குறாங்க. அது மூலியமா அவங்க அது நேர கடல்ல கலக்காம அது மூலியமா கிளை கால்வாய், பறக்கங்கால், கோட்டார் கால்வாய், பட்டணம் கால்வாய்ங்கிற மாதிரியான எல்லா கால்வாய் வழியாகவும் சுசீந்திரம் குளம், பறக்கை 1, 2 இந்த மாதிரியான குளங்கள்ல முழுமையா சாக்கடையவே நிறைச்சிடுறாங்க. நிறைச்சிட்டு ஒரு கழிவு நீர் அதை மறுசுழற்சி பண்ணி நீங்க எது அத்தியாவசிய தேவைக்கோ விவசாயத்துக்கோ அல்லது கடல் நீர்ல கலக்கிறதுக்கோ விடாம முழுமையான சாக்கடைகளை வந்து குளங்கள்ல நிரப்பி குளங்கள்ல இருந்து அதை அப்படியே வயலுக்கு கொடுக்குறாங்க. அந்த வயல்ல வேலை செய்யறதுல முழுமையான சாக்கடை தண்ணி, அதுக்கப்புறம் அதுல எல்லா ரசாயன உரங்களையும் கொட்டி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம மாவட்ட மக்களுக்கே திருப்பி உண்ண கொடுக்குறாங்க. அப்போ இதுல நோய்கள் எவ்வளவு பரவும், ஒரு சமுதாயம், ஒரு இளைய தலைமுறை, ஒரு குழந்தைகள் எப்படி ஆரோக்கியமான ஒரு சூழல்ல வளரும். அப்போ ஒரு நோய்வாய்ப்பட்ட சமூகம், ஒரு பலகீனமான ஒரு சமூகத்தை உருவாக்குறோம். நம்ம போடுற நம்ம மனித கழிவுகளே நம்மளோட உணவு தயாரிப்புக்கு நம்ம அதையே பயன்படுத்தி அதே உணர ஒரு நிலைமை இருக்குது. குளச்சலுக்காகட்டும் எல்லா சட்டமன்ற தொகுதிக்குமான ஆறுகளும் இங்க இருந்தா உருவாகுது. இப்ப நீங்க கிழக்கு பகுதியை பாத்தீங்கன்னா அணுலை பூங்கான்னு கொண்டு வந்துட்டான். குளச்சல் சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா IREL சொல்லி 40 லட்சம் டன் தோரியம் எடுக்கிறதுக்கான கனிம வளத்தை எடுத்து மைன்ஸ் மூலியமா பிரித்து எடுப்பேங்கிறான். இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற மலையும் மரங்களையும் அழிச்சு பாலைவனமாக்கிட்டா இங்க இருந்து வர்ற ஜீவ ஆறுகள் எல்லாமே வச்சிட்டா இந்த மாவட்டமே ஒரு பாலைவனம் ஆயிரும். அப்ப இங்க இருக்கிற மக்கள் இன்னும் குறைஞ்சது ஒரு 10-20 ஆண்டுகளுக்குள்ளால நம்ம வெளி மாவட்டங்களை கேள்விப்பட்டிருக்கோம். பாலாறுல
வைப்பார்ல, அப்புறம் காவிரி ஆற்றுல இருந்து மணல் திருடுறாங்க, ஆறுகளே செத்துருச்சுன்னு. இந்த மாவட்டம் ஒரு நல்ல ஒரு எழில்மிகு மாவட்டமா இருந்தது. இப்ப ஒரு சாகர நிலைமைக்கு வந்துடும். நம்ம இது ஏதோ ஒரு தேர்தல், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும், அதன் மூலியமா ஏதாவது ஒரு பலனை நாம் தமிழர் கட்சி அடைஞ்சிடும், அதனால இந்த தேர்தல் களத்துல வந்திருக்காங்க. நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. பின்னாடி வர்ற ஆபத்தை இப்பவே நாங்க உணர்த்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி வாக்குகளை பற்றி சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ பேசுவது மூலியமாவோ அல்லது அந்த அதிகாரத்தை சுவைப்பதன் மூலியமாவோ மக்களுக்கு எந்த விதமான செயல்பாடுகளையும் அவங்க செஞ்சிட முடியாது. முதல்ல ஒரு அரசியல் கட்சி தனக்கு வாக்கு செலுத்துற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த விழிப்புணர்வே அந்த நாடையும் நாட்டு மக்களையும் காப்பாத்திரும். நாம் தமிழர் கட்சி 10 வருடங்களா தேர்தல் அரசியல்லையும் அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருடங்கள் சேர்த்து 15 ஆண்டுகளா மக்களை விழிப்புணர்வு அடைய செயல தான் அதிகமா செஞ்சுட்டே இருக்கிறோம். இப்ப இங்க சீலன் இருக்காருன்னா இரவும் பகலும் பாராம கனிமவளம்னு திருப்பி திருப்பி சொல்றாரு. ஒரு மனிதன் தான் படிச்சு முடிச்சு குழந்தைகளை பெற்று ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அவர் வாழ்ந்த இந்த இவ்வளவு வயதுலையுமே அவர் அதிகமா சொன்ன வார்த்தையை எனக்கு தெரிஞ்சு கனிமவள கொள்ளையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு திருப்பி 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 இந்த மக்கள் மறந்தாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் ஒரு விஷயமான கடந்து போனாலும் சரி, என்னோட கடமை அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறது. அதை நான் என்னோட இறுதி மூச்சு வரை செய்வேங்கிறதுல ஒரே கொள்கையில அண்ணன் சீமான் எப்படி நான் சொன்ன கொள்கையில இதுவரை இருக்கிறாரோ அதே மாதிரி சீலனும் இந்த தொகுதிக்காக இந்த மக்களுக்காக தான் ஏற்றுக்கொண்ட இந்த கனிமவள பிரச்சனையில இன்று வரை உறுதியா இருக்கிறாரு. இங்க இருக்கிற மக்கள் நீங்க அவருக்கு கை கொடுத்திருந்தீங்கன்னா இந்த கனிமவள கொள்கை இதுக்குள்ள தடுக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கிற எத்தனை லட்சம் மக்கள் இங்க இருக்கிறீங்க? ஒரு 5000 பேர் சீலனுக்கு பின்னாடி நீங்க திரண்டு போராடி இருந்தீங்கன்னா இந்த கனிமவள கொள்கை முற்றிலுமா தடுக்கப்பட்டிருக்கும். எல்லாம் இருக்கு, ஆள் இருக்கிறான், தலைவர் இருக்கிறான், தன்னை ஒப்படைக்கிறதுக்கான தகுதியோடு அவர் இருக்கிறாரு. ஆனா பொதுமக்கள் நீங்க முன்வந்து போராட மாட்டீங்க. நீங்க முன்ன போன அவர் முன்னெடுப்பாரு. அவருக்கு பின்னாடி நீங்க நின்னாலே இந்த கனிமவள கொள்ளையை தடுத்திருக்கலாம். நீங்க நம்பி இருக்கிற மத ரீதியாவோ அல்லது பண ரீதியாவோ அல்ல அதிகார லாப ரீதியாவோ நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தி நீங்க மறுபடியும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாலும் அவங்க இங்க இருக்கிற உங்க சூறையில உங்க வளங்களை மொத்தமும் சூறையாடி முடிப்பாங்களே ஒழிய உங்களுக்கான எந்த விதமான நற்பயனையும் அவங்க செஞ்சு தரப்போறது இல்லை. நீங்க அடைஞ்சிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. நீங்க போயிட்டு இருக்கிற இந்த பத்மநாபம் சட்டமன்ற தொகுதி அழிஞ்சதுன்னா, இயற்கை வளங்கள் அழிஞ்சதுன்னா கன்னியாகுமரி மாவட்டமே அழிஞ்சிடும். இங்க தண்ணி வரலன்னா நாகர்கோவில் தண்ணி குடிக்க முடியாது, குளச்சல்ல தண்ணி குடிக்க முடியாது. அத்தனை ஆறுகள், வள்ளியாறுகள், பழையாறு, எல்லா ஆறுகளுமே இங்க இருந்து உருவாகிதான் மக்களுக்கு தண்ணி குடிக்குது. பேச்சுப்பாறை, பெருந்தானி எல்லாம் இங்கதான் இருக்கு. தோவாலை கால்வாயாகட்டும், இங்க இருந்து பயணப்பட்டு வர்ற பழையாறு மட்டும் 18,000 ஏக்கருக்கு பாசனம் கொடுக்குது. 18,000 ஏக்கருக்கு. இந்த சுருளூருங்கிற சின்ன பகுதியில இருந்து உருவாகி இத்தனை ஆண்டு காலமா இந்த பகுதியை வளமான பகுதியா வச்சிருக்குது. இது நீங்க இருக்கிற மலைகளை உடைச்சி எடுத்து மழைப்பொழிவு குறைஞ்சி மரங்களையும் நீங்க வெட்டி எடுத்துட்டே இருந்தீங்கன்னா தண்ணீர் இங்க இருந்து வரலன்னு வைங்க, மொத்த பாலைவனமா ஆயிரும். நம்ம இப்ப இங்க இருந்து எந்த நகரத்துலைக்கு நம்ம நகருவோம்? பக்கத்துல திருநெல்வேலிக்கா, அதுக்கப்புறம் மதுரைக்கா, விருதுநகருக்கா, சிவகாசிக்கா, எங்க தண்ணி இருக்குது? இருக்கிற ஒரு இடத்தை நம்ம தக்க வச்சு நம்ம இத்தனை ஆண்டு காலம் நம்ம கையில கொடுத்துட்டு போன முன்னோர்களுக்கு நம்மளோட அடுத்த சந்ததிக்கு இந்த நிலத்தை அப்படியே கொடுத்துட்டு போகணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். மக்கள் நீங்கள் புரிஞ்சு நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கிட்டு உங்களுக்காக போராடுற, உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிற சீலன், அன்பு சகோதரன் சீலன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்குகளை செலுத்தி நாம் தமிழர் கட்சி வலிமையான அதிகாரத்தில் உட்கார வைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர். அடுத்தபடியாக குளச்சல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா ஆன்சி சோபாராணி அவர்களே பேச அழைக்கிறோம். இயற்கையின் காவலன் பத்மநாபபுரம் தொகுதியின் ஆக சிறந்த வேட்பாளர் அண்ணன் சீலன் அவர்கள் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எல்லாம் தோணலாம், என்ன சும்மா கனிம வளக்கடத்தல் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு இதை விட்டா வேற ஒரு டாபிக்குமே இல்லையா நீங்க சிந்திக்கலாம். ஆனா உண்மையாகவே இதுக்கு முன்னால பேசின அண்ணன் பதிவு செய்தது போல பத்மநாபபுரம் தொகுதியிலே நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளையின் பிரதிபலிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுக்கும் இருக்குது அப்படிங்கறத உணர்ந்த ஒரே காரணம் தான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்கிறாங்க, நீங்க கப்பியரை பேரூராட்சியின் மன்ற உறுப்பினராக ஆகி கப்பியரை பேரூராட்சி
கல்குவாரிகளை எல்லாம் மூடிட்டீங்க. இப்ப நீங்க நிக்கிறது குளச்சல் சட்டமன்ற தொகுதியில, அங்கதான் கல்குவாரியே இல்லையே. தொடர்ந்து நீங்க கனிம வள கடத்தல் சொல்லி காணொலிகளை வெளியிடுறீங்க, தொடர்ந்து மேடைகள்ல பேசுறீங்க. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் பேசுறேன்னா, அரபிக்கடல்ல இருந்து வரக்கூடியதான ஈரக்காற்றை தடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் மழையை கொடுக்கிறது இந்த வேலிமலை. குளச்சல் தொகுதியின் மிக முக்கிய நீர் ஆதாரமான வள்ளியாறு உருவாவது இந்த வேலிமலை. இந்த மலையை உடைச்சிட்டானா கன்னியாகுமரி மாவட்டம் பாலைவனமாக ஆகிவிடுமோ என்கிற பயம் எங்களுக்கு. அந்த பயத்தின் உச்சம்தான் தொடர்ச்சியாக மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த விரும்புகிறோம். அன்று குமரி எல்லை போராட்டத்தின் போது எங்கள் தாத்தா மார்சல் நேசமணி அவர்கள் ஒரு அறைகூவல் விடுத்தாங்க. கிறிஸ்தவர்களே வெளியே வாங்க, இந்துக்களே வெளியே வாங்க, நம்ம போராடுவோம் சொல்லல, வீட்டுக்கு ஒரு தமிழன் நாட்டை காக்க புறப்படுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க சாதிச்சாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் எனக்கு மதத்தை காப்பாற்றணும், அதனால பிஜேபி வந்துடும், நீ காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வாக்கு செலுத்தணும். உடனே இந்துக்கள் என்ன பண்றாங்க? இது சரி வராது, அவன் எல்லாம் ஒரு சைடா நிக்கிறான், அதனால நான் பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்துவேன். இப்படி நம்ம பிரிந்து நிக்கிறதுடைய விளைவுதான் இன்னைக்கும் நம்முடைய மலை வளம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. நம்ம எல்லாம் அவ்வளவு பெரிய தியாகிகளாங்க. கேரளால மலை இல்லையா? கேரளால இருக்கக்கூடிய மலைகளை வைத்துக் கொண்டு கடவுளின் தேசம் என்று பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவனுக்கு நம்முடைய வளங்களை ஏன் கொடுக்கணும்? நம்ம ஏன் நம் நில வளத்தை இழக்க வேண்டும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்தா போதுமா? நம்முடைய அடுத்த தலைமுறை இங்க எப்படி வாழ்வாங்க? இன்னைக்கு ஓரளவு நம்ம சமாளிச்சிருவோம். இது எல்லாத்துக்கும் காரணம் தனியார் மயமாக்கப்பட்டது. எங்ககிட்ட நிறைய உறவுகள் கேட்கிறாங்க, எங்களுக்கு வீடு கட்ட கல் வேண்டாமா? அண்ணா கூட விஜு அண்ணா அழகா பதிவு செய்தாங்க. நம்ம ஊர் மக்களுக்கு கல் கொடுக்கல, அதிக விலைக்கு கொடுக்கிறாங்க. ஏன்? அவனுக்கு கேரளாவுக்கு கொண்டு போனா அதிக பணம் கிடைக்கும். முழுவதுமாக தனியார் மயமாக்கப்பட்டு விட்டார்கள். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நீங்க வீடு கட்டுறதுக்கு எதிரே கிடையாது, உங்களுக்கு துணை நிற்போம். கல் குவாரிகளை எல்லாம் அரசு கையில எடுக்குங்க. அரசுக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தேவைக்கு எவ்வளவு கல் தேவை, வீடு கட்டணும்னா எவ்வளவு கல் தேவை, சாலை அமைக்கணும்னா எவ்வளவு கல் தேவை, கணக்கீடு பண்ணுவோம். நாங்க ஆக சிறந்த குழுக்களை வைத்து கணக்கீடு செய்து தேவைக்கு அரசு உங்களுக்கு வேலையை கொடுத்து, அரசு வேலையாக கொடுத்து தேவைக்கு குளிர்பாறைகளையும் சிறு பாறைகளையும் உடைத்து உங்களுக்கு கற்களை கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு வரும். இப்படி ஆக சிறந்த கனவுகளோடு திட்டங்களோடு நாங்க நிக்கிறோம். என்ன நிறைய பேர் சொன்னாங்க, நினைச்சிருந்தா இந்த அண்ணன் சீலன் அவர்கள் விஜு அவங்க எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகி இருக்கலாம். அவ்வளவு பேரும் பேசுறாங்களாம், நீங்க இந்த பிரச்சனையை கையில எடுக்காதீங்க, விட்டுருங்க. ஆனா எங்க மக்கள் என்னுடைய பணம் நிறைய வேண்டும், என்னுடைய பை நிறைய வேண்டும், நான் நன்றாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு அல்ல, என் மக்கள் நன்றாக வாழ வேண்டும், அடுத்த தலைமுறை இங்கு நன்றாக வாழ வேண்டும் என்கிற ஆக சிறந்த கனவுகளோடு எத்தனையோ முறை மிரட்டல்கள், உயிர் பயம், மரண பயத்தை காட்டின பொழுதிலும் தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்ணனை விட உங்களுக்கு யாருங்க சிறந்த வேட்பாளராக கிடைப்பாங்க? யாரு கிடைப்பாங்க? நல்லா சிந்திங்க. திரும்ப மதத்துக்கு பின்னால போகாதீங்க. மதத்தை பேசுவதனால கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு சவால் விட விரும்புகிறேன். எல்லாரும் நம்புறீங்க, பைபிள்ல இருக்கிறது உண்மை நம்புறீங்க. அன்னைக்கு ஆதாம் ஏவாளை தேவன் படைத்து ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து விட்டுச்சு. என்ன சொன்னாரு? பூமியை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தான் இருக்குது, அழிக்க வைத்தார்னு இருக்குல்ல. இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க? பூமியை பண்படுத்த காக்க வைத்தார் என்று தெரிந்தும் முழுவதுமாக இந்த மலை வளத்தை அழிக்கிறவர்களுக்கு துணை நிற்கிறீங்க. தவறு செய்பவர்களை விட தவறு செய்வ தூண்டுபவர்களுக்கு தண்டனை அதிகம் சொல்லுவாங்க. நம்முடைய இந்திய சட்டம் IPC 108 சொல்றாங்க, தவறு செய்பவர்களை விட தவறு செய்ய தூண்டுகிறவர்கள் தான் அந்த தவறுக்கு மிக முக்கிய காரணம். சில நேரங்களில் 2 பேருக்கும் ஒரே தண்டனை, சில நேரங்களில் தவறு செய்ய தூண்டுபவர்களுக்கு தான் அதிக தண்டனை. அப்படி பார்த்தா நான் சிந்திச்சு பார்த்ததுல இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அரசியல்வாதிகளுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க. என்ன நம்பிக்கை கொடுக்குறீங்க? நீ என்ன வேணாலும் செய். பட்டணம் கால்வாய் காமராஜர் ஐயா காலத்தில் உருவாக்கப்பட்ட பட்டணம் கால், அதன் கிளைக்கால்களை காணல, பாதி இடங்கள்ல சாலை முழுவதும் ஆக்கிரமிப்புகள். பிரச்சனையே இல்லை. என்ன சொல்றீங்க? போட்டோயா, நீர்வளம் அழியட்டும், மலை வளம் அழியட்டும், எல்லாமே அழியட்டும், வீதிக்கு வீதி நீ சாராய் கடைகளை திறந்து வைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமா போட்டும். ஆனா நீ நம்பிக்கையாரு. எலெக்ஷன் வரும் பொழுது
பிஜேபி வந்துடும், நான் உனக்கு தான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்னு கிறிஸ்தவர்களும், இந்துக்கள் எல்லாம் பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு தொடர்ந்து நீங்க நம்பிக்கை கொடுக்குறீங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நம்ம எல்லாரும் பொதுமக்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆட்சியாளர்கள் தவறு செய்வதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறீங்க. நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. மோட்சம் நரகம், அதை பல விதங்கள்ல சொல்லுவீங்க. அப்படி நான் எல்லாமே வந்து தவறு செய்தவர்கள், எந்த மதமும் தவறு செய்பவர்களுக்கு நீ ஆதரவாயிரும் சொல்லவே இல்லை. ஆனா நம்ம ஆதரவா இருக்கிறோம். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மனோ தங்கராஜ் அவங்க தான் சொன்னாங்க, இந்த கனிமவள கடத்தல் லாரிகளால ஆண்டுக்கு 300 உயிர்கள் பலியாகுது அப்படின்னு சொன்னாங்க. 300 உயிர்களை வருடத்துக்கு பலி கொடுக்கக்கூடியதான கட்சிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நீங்கள் துணை நிற்கிறீர்கள். அதே சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியாக இருக்கும் போது சாலையில உட்கார்ந்து நாடகம் போட்டார்ல, இயற்கை வளத்தை பாதுகாப்பேன் போராட்டார்ல, இன்னைக்கு ஏன் பாதுகாக்கல? முழுக்க முழுக்க நாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க வாக்கு கொடுக்கிறோம். நீங்க ஒரே ஒரு தடவை அண்ணன் சீலன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நிச்சயமாக இந்த கனிம வள கொள்ளையை முழுவதுமாக தடுத்து நிறுத்துவோம். அப்படி நிறுத்தல நான் கேளுங்க, தடுத்து நிறுத்துவோம். வெறும் வேடிக்கையாகவோ வாக்குக்காகவோ இதை சொல்லவில்லை. தொடர்ச்சியாக கனிம வள கடத்தலுக்கு எதிராக பல வழக்குகளை போராடி பல வழக்குகளை வாங்கியவர்கள் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையில, அந்த ஒரு உறுதியில தான் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறோம். அதே போல இன்னைக்கு தனியார் மயமாக்குதலின் மிகுதியால அரசு வேலைகளே நமக்கு இல்ல. நாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன சொல்றோம்? விவசாயம் அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்தல் அரசு வேலை. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் வளம் சார்ந்து நாங்க தொழிற்சாலைகளை உருவாக்குவோம், தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மக்கள் சிரிக்கிறாங்க. திரும்பவும் ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்களா, திரும்பவும் விவசாயம் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு சிரிக்கிறீங்கல்ல. உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு உங்க பகுதியில உங்களை சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு? கிடைக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் மாறாத வரை நமக்கு அரசு வேலை கிடைக்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு இரவு பகலாக படித்து தேர்வுகளை எழுதி அரசு வேலைக்கு தேர்ச்சி பெற்றா கூட பணம் கொடுக்கணுங்க. லட்சம் லட்சமாக கொடுத்தால் மட்டுமே அரசு வேலை. இது இல்ல நீங்க யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா? நேர்மை இருக்காங்க, எதிரியாக நேர்மை இருக்கா இன்னைக்கு? ஆனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டின் கடன் சுமை 10.25 லட்சம் கோடி. உங்களுக்கு பொங்கலுக்கு 2 வருஷமா காசு கொடுக்க உங்களுக்கு முடியல. தேர்தல் வருதுன்னு சொன்னோட 3000 ரூபாய், தேர்தல் வருதுன்னு சொன்னோட 5000 ரூபாய். பயங்கர மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நாங்க என்ன சொல்றோம், இப்படி எல்லாம் அப்ப காசுகளை கொடுத்து ஏமாற்ற மாட்டோம். முழுவதுமாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம். எல்லாருக்கும் அரசு வேலைகளை கொடுக்க முயற்சி செய்வோம். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி உங்கள் பணத்திலே நீங்கள் தன்னிறைவாக வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவோம் உறுதி கொடுக்கிறோம். நம்புங்க, என்னைக்குமே தன்னுடைய பணத்தை தனக்காக வாழக்கூடிய ஆட்சியாளர்களை நம்புகிற நீங்கள் ஒரு முறை முழுவதுமாக மக்களுக்காக நிற்கக்கூடிய எங்களை நம்புங்க. அரசு வேலை இல்லை, ஆனா விவசாயம் அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்தல் அரசு வேலை. நான் சிரிக்கிறேன். நீங்க இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள்ல அரசு வேலைன்னு சொல்லி நெஞ்ச நிமித்து போய் நின்று பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? டாஸ்மாக் அரசு வேலை, அதனால நீங்க வேலை பார்ப்பீங்க. ஆடு மாடு வளர்த்தால் என்ன பிரச்சனை? விவசாயம் செய்தா என்ன பிரச்சனை? புரியவே செய்யாத, சிந்திக்கவே மாட்டோம். மக்கள் சிந்திங்க. அண்ணன் சீலன் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக மக்களுக்காக களம் காண்கிறவர்கள். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல போய் பாருங்க. 4-5 மனுக்களை தூக்கிட்டு அங்க வந்து நிப்பாருங்க. அவருக்கு என்ன வேற வேலையே இல்லையா? வேற வேலையே இல்லையா? தன்னை தேடி வரக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவரை அங்க பார்க்க முடியலன்னு அது அரிதாதான் இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 4-5 மனுக்களை கொண்டு வந்து அங்க நிப்பாரு. ஏன்? மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். பல குளங்களை தூர்வாடுறாரு. சும்மா வீட்டுல உறக்கலாம்ல, பல குளங்களை தூர்வாடுறாருயா. அவருக்கு தெரியும், நீர்வளம் இருந்தால்தான் அந்த இடம் செழிப்பாக இருக்கும். நீர்வளத்தை, நீர்நிலைகளை பாதுகாக்கணும் தெரியும். இப்படி தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் மக்களுக்காக நிற்கக்கூடிய அண்ணன் சீலன் அவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் வாக்கு செலுத்துங்க. இந்த பத்மநாபபுரம் தொகுதி மிக சிறந்த தொகுதியாக தமிழ்நாடை திரும்பி பார்க்கிற அளவுக்கு மாற்றுவார். வாக்கு செலுத்துங்க.
நாம் தமிழர் கட்சி சின்னத்திலே, விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்க. நன்றி. நாம் தமிழர். அடுத்ததாக உரையாற்ற வருகிறார் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் எனது பணியின் வணக்கங்கள். இந்த ஆற்றூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் என்ற தலைப்பில் நாம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, எதுக்கு நாம் தமிழர் கட்சி வேணும் அப்படின்னு. கிராமங்கள் அர்பன் இல்யூஷன் என்று சொல்வார்கள். கிராமங்கள் வளராமல் வெறும் நகரங்கள் மட்டுமே வளர்வது என்பது ஒரு பிம்பம், ஒரு வளர்ச்சி என்பதை கட்டமைக்கக்கூடிய ஒரு போலி பிம்பம். நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 94 கிராமங்கள் இருக்கிறது. வெறும் 50 பேரூராட்சிகள் தான் இருக்கிறது. நகராட்சிகள் வெறும் 5 நகராட்சிகள் தான் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சி என்பது கிராமங்களின் வளர்ச்சி. இந்த கிராமங்களின் வளர்ச்சியை உறுதி செய்வதுதான் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை அரசியல் கொள்கை. அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் அவசியம். இப்ப ரொம்ப இதா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தோமே என்றால், டைம் நிறைய இல்லாததுனால சுருக்கமாக சொல்லணும்னா, MGNRG அப்படி என்கிற மகாத்மா காந்தி கிராம வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பேர் மாத்திட்டாங்கிற காரணத்துக்காக மட்டுமே, விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் பேரை மாத்திட்டாங்கிறதுக்காக மட்டுமே காங்கிரஸ் கட்சியினர் எல்லா மாவட்டத்திலும் நாடாளுமன்றத்தையே முடக்கக்கூடிய அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. ஆனா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கிராமங்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கட்டமைப்பாக இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை, குடிநீர் வசதி, கல்வி, பள்ளிக்கூடத்துக்கான அடிப்படை கட்டமைப்பு, ஆரம்ப சுகாதார நிலையம், இது ஏதாவது நம்மளுடைய கிராமங்கள்ல இருக்குதா? இதற்காக இந்த காங்கிரஸ்காரர்கள் ஏதாவது போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. இவர்களுடைய அரசியல் என்பது வெறும் விளம்பர அரசியல். இன்னும் ஒரு படி மேல போய் நம்மளுடைய பிஜேபி கவர்மெண்ட் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. பாரத் விஸ்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் நம்மளுடைய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026 பட்ஜெட் தாக்கல் செய்த பொழுது 150 கோடி ரூபாய் பாரத் விஸ்தார் என்ற ஒரு ஸ்கீமுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. யாருக்காவது இது என்ன ஸ்கீம்னு தெரியுமா? இந்த ஸ்கீம் என்பது 150 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ மூலமாக ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி, ஒரு விவசாயி கால் சென்டர்ல கால் பண்ணி ஏஐ கால் சென்டர் ஏஜென்ட் கிட்ட பேசி, நான் என்ன விதைகள் விதைக்கலாம், எந்த பயிர்களை நான் எந்த பயிருக்கு என்ன உரமிடலாம் என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்கீம் தான் பாரத் விஸ்தார். இந்த ஸ்கீமுக்கு 150 கோடி. அறிவார்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ளிகேஷனை ஒரு 25 லட்சத்துல இருந்து 50 லட்சத்துக்குள்ள பண்ணி செஞ்சு முடிச்சிருவாங்க. வெறும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீடக்கூடிய ஒரு டெக்னாலஜியை இவங்க 150 கோடி பட்ஜெட் பண்றாங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு நூதன கொள்ளை? இவங்க என்னைக்கு கிராமங்களை வளர்க்க போகிறார்கள்? அப்ப பிஜேபி அதுல அவுட். இதுல கூடுதலா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய திமுக கவர்மெண்ட் வெறும் 3% தான் நம்மளுடைய தமிழ்நாட்டின் கிராமப்புற வளர்ச்சியில ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். அவனுடைய பட்ஜெட்ல பார்த்தோம்னா வெறும் 29,000 கோடி தான் கிராமப்புற வளர்ச்சிக்கு. அதே இது நகர்ப்புற வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 35,000 கோடி. அப்ப அவன் எப்படி கிராமங்களை பார்க்கிறான் என்று பாருங்கள். கூடுதலாக அதிமுக அடுத்த முறை நான் ஆட்சிக்கு வந்தால் வெறும் +2 மட்டும் படிச்சு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய், பட்டதாரி ஆகி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னா 2000 ரூபாய். அவ நம்ம வெறும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை இந்த திராவிட கட்சிகள் வெறும் பிச்சைக்காரர்களாக பார்க்கிறார்கள். 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், அவ்வளவுதான் நம்ம விலை. அப்போ நம்மளுடைய உண்மையான தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது கிராமங்களில் இருக்கிறது, கிராமத்தில் இருக்கிற தொழிலில் இருக்கிறது,
அது விவசாயமாக இருக்கலாம், ரப்பர் சார்ந்த தொழிலாளர்களாக இருக்கலாம், அதே இது மீன்பிடி தொழிற்சாலைகளாக இருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார மேம்பாட்டில் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இருக்கிறது. அதனால் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிற்கு மிக மிக முக்கியமான கட்சி. அதிலும் மிக 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 முக்கியமான ஒரு கட்சி நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு. என்ன, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகப்படியான பேரூராட்சிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான பேரூராட்சிகள் இருக்கிறது நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன மாதிரியான கட்டமைப்பு இருக்க வேண்டும்? ஆனா இந்த தேசிய திராவிட கட்சிகளுக்கு அதற்கான எந்த நோக்கமும் இல்லை, அடிப்படை புரிதலும் இல்லை. அதனால் நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரிக்கு மிக மிக அவசியமான ஒரு கட்சி. இந்த தேர்தலில் 2026 எனது தம்பி சீலன் அவர்கள் ஒரு சூழியல் ஆர்வலர். அவர் சொன்ன மாதிரி 70க்கும் மேற்பட்ட குளங்களை தூர்வாரி இருக்கிறாங்க. இயற்கை மேல் அதிகமான ஆர்வம் உள்ள ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவருக்கு உங்களுடைய ஆதரவை விவசாய சின்னத்தில் தந்து பெருவாரியாக இந்த பத்மநாபபுரம் தொகுதியில் அவரை வெல்ல உங்கள் எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.